கல்வியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐஎன்எம்மோட பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்ட் 1 வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த பார்ட் 2 பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாக வந்து காந்திய காலகட்டமாக தான் இருக்கும். அந்த காந்திய காலகட்டம் 10th ஒரு லெசன் இருக்கு இல்லைங்களா? அதை நீங்கள் போய் தனியாக படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இதிலேயே வந்து எல்லாமே கவர் ஆயிரும். பார்ப்போம். அவரோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோகன்தாஸ் கரம்சந்த் அப்படிங்கிறது இவரோட பேர் வந்து. எங்கே வந்து பிறந்திருப்பாங்க அப்படின்னா போர்பந்தர் அப்படிங்கிற இடத்துல குஜராத்தில் வந்து பிறந்திருப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து 1869 அக்டோபர் 2 வந்து பிறக்கிறாங்க. இந்த அக்டோபர் 2 தான் சர்வதேச அகிம்சை நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா வந்து 2007 வந்து அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அவங்களோட தந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பா காந்தி. இவர் வந்து ராஜ்கோட் திவானா வந்து பணியாற்றி இருந்திருப்பார். திவான் அப்படின்னா என்ன, அந்த வரி வசூலிக்கக்கூடிய உரிமையில் வந்து இருந்திருப்பார். சரிங்களா? அவங்களோட தாய் வந்து புத்லிபாய் அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைணவ பக்தை அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட மனைவி வந்து கஸ்தூரிபாய் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அவரோட படிப்பு பொறுத்த வரைக்கும் சட்டப்படிப்பு அப்படிங்கிறது 1888 படிக்கிறதுக்கு எங்கே போகிறாரு அப்படின்னா இங்கிலாந்து வந்து கடற்பயணம் வந்து மேற்கொள்கிறாரு. திருப்பி வந்து இந்தியாவுக்கு வந்து எப்போ ரிட்டர்ன் ஆவார் அப்படின்னா 1891 வந்து ரிட்டர்ன் ஆவார். சரிங்களா? வழக்கறிஞர் பட்டத்தோடு வந்து வருவார் அந்த ஜூன் மாதம் அந்த சமயத்தில். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு முயற்சி பண்ணுவார். இந்த ஒரு இடத்துல போய் பணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணுவார். எங்கே அப்படின்னா பம்பாய். அங்கே போய் வழக்கறிஞராக வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவார். ஆனால் வந்து தோல்வி வந்து அடைஞ்சிரும். சரிங்களா? அப்புறம் தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதாவது குஜராத்தி நிறுவனம் அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்து இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காந்தி வந்து அழைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் தான் வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அங்கே தான் போயிட்டு ஃபஸ்ட்டு இனவெறி அப்படிங்கிறத வந்து மீட் பண்ணுறாரு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வரையும் இவருக்கு வந்து பெரிய ஒரு அனுபவம்லாம் வந்து கிடையாது. இந்த இனவெறியை பொறுத்த வரைக்கும் அங்கே தான் போய் முதல்ல அதை வந்து சந்திக்கிறார். சரிங்களா? அதில் வந்து என்னாச்சு அப்படிங்கிறது தான் வந்து பின்னாடி இனிமேல் வந்து வரும். சரியா? 1893 ஏப்ரல் மாதம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து பயணம் மேற்கொள்கிறார். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு இனவெறி வந்து எங்கே மீட் பண்ணுவார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, டர்பன் டு பிரிட்டோரியா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போயிட்டு இருந்திருப்பாங்க ரயில் வண்டியில். அந்த ஃபஸ்ட் கிளாஸில் வந்து உட்காந்து போவாங்க. அங்கேருந்து வந்து வெளியேற்றப்படுவாங்க. சரிங்களா? பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல வந்து வெளியேற்றப்படுவாங்க. அங்கே காந்தி சிலையுமே வந்து வச்சுருந்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து டிரான்ஸ்வாலிஸ் அமைப்பு. இவர் அங்கே போகிறார் இல்லையா? அங்கே போனோன்னே டிரான்ஸ்வாலிஸ் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து அமைக்கிறார். அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு இந்தியர்களுக்குமே வந்து 3 பவுண்ட் வந்து தலைவரி வந்து கட்டணும். சரிங்களா? அதுக்கடுத்து 9 மணிக்கு மேலே வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு சட்டம் வந்து இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுவார், தீர்வு வந்து காணுவார் இதுக்கு மேலே. ஓகேவா? இதெல்லாமே அந்த அமைப்பெல்லாம் அமைச்சதெல்லாம் அதுக்கு தான். 1905 ஃபீனிக்ஸ் குடியிருப்பு அப்படிங்கிறது ஒன்றையும், அந்த ஜான் ரஸ்கினோட ஈர்ப்புனால ஃபீனிக்ஸ் குடியிருப்பு அப்படிங்கிறதையும் 1910 டால்ஸ்டாய் பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையுமே வந்து அமைப்பாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், முதல் சத்தியாகிரகம், காந்தியோட முதல் சத்தியாகிரகம் வந்து தொடங்கிய இடம் வந்து எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா வந்து நீங்கள் சொல்லணும். சரியா? அதுக்கடுத்து அந்த வெளியேற்றப்பட்ட இடம் வந்து நம்ம பார்த்துருப்போம். ட்ரெயின்லேருந்து வெளியேற்றுவாங்க இல்லையா? அது எந்த டேட் அப்படின்னா 7/6/1893. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. சரிங்களா? காந்தி வந்து ஒரு 3 புத்தகத்தை பற்றி பேசியிருந்திருப்பார். கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது அப்படிங்கிற ஒரு புக்கு. யாரோடது அப்படின்னா டால்ஸ்டாயோட புக்கு. சரிங்களா? திருக்குறளோட ஈர்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து தான் வந்திருக்கும். அதுக்கடுத்து அண்டு த லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஜான் ரஸ்கின் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருப்பாங்க. சிவில் டிசோபீடியன்ஸ், சட்டமறுப்பு அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து தாரோ வந்து எழுதியிருப்பார். இந்த 3 புக்குமே வந்து காந்தியோட முக்கியமான புத்தகம். சரிங்களா? வாசித்த புத்தகத்தில் முக்கியமானது. அதுக்கடுத்து தென்னாப்பிரிக்காவில் பொறுத்த வரைக்கும் சத்தியாகிரகத்தை முதல்ல அறிமுகம் செஞ்சது வந்து எங்கேன்னு கேட்டாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் தான் வந்து அறிமுகம் செஞ்சுருப்பார். தமிழ் வந்து கற்றுக்கிட்டதும் வந்து அந்த இடத்துல தான் வந்து கற்றுப்பார். சரியா? தென்னாப்பிரிக்காவில் தான் கற்றுப்பார். தில்லையாடி வள்ளியம்மையெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்துருப்போம். சரிங்களா? அங்கே வந்து ரெட்டைமலை சீனிவாசனை சந்திச்சதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து முக்கியமானது. சரி, ஓகே. அப்போ அவர் தென்னாப்பிரிக்கா போய் அவர் போராடினார் இல்லையா? அதனோட ரிசல்ட் என்ன அப்படின்னா தலைவரியை வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க. அந்த 3 பவுண்ட் நம்ம பார்த்தோம்ல, அந்த 3 பவுண்ட் தலைவரியை ரத்து பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ரத்து பண்ணத்தோட ஒப்பந்தம் தான் ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த தலைவரியை வந்து நீக்கின ஒப்பந்தம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தம். ஓகேங்களா? அப்போ காந்தி வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து வந்துடுறாரு. சரிங்களா? ஜனவரி 9 வந்து வராரு. 1915 வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்துருப்போம். இதை தான் வந்து என்னென்னு கொண்டாடுவாங்க, பிரவேஷி பாரதி திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. வெளிநாடு வாழ் இந்திய தினம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், ஒரு போயர் போர் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? அதில் வந்து அந்த சேவைக்காக வந்து கெய்சரி ஹிந்த் அப்படிங்கிற பட்டம் வந்து 1914 வந்து இவருக்கு வந்து வழங்கப்படும். இது வந்து முக்கியம். ஓகேங்களா? ஓகே.
அதுக்கடுத்து இந்தியன் கவர்னராக வந்து லார்ட் ஹார்டின்ஸ் வந்து இருந்திருப்பார் 1910 to 1916. நம்ம முன்னையன் வந்து பார்த்துருந்துருப்போம். சரிங்களா, இவங்க தான் வந்து வழங்கியிருப்பாங்க. அது முக்கியமானது. அடுத்து அரசியலை பொறுத்த வரைக்கும் இவர் இந்தியா வந்ததுக்கப்புறம் கோபாலகிருஷ்ண கோகலே வந்து சந்திக்கிறாரு. இந்த மாதிரி நான் அரசியலில் வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லி காந்தி வந்து விருப்பம் தெரிவிக்கிறாரு. அதுக்கு இணங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இந்தியாவை வந்து நீங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு எப்படி எப்படி மக்கள்லாம் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னது. அந்த மதுரைக்கு போவார். மதுரைக்கு போனோன்னே அந்த தன்னோட உடையில் வந்து மாற்றம் ஏற்படும். இதெல்லாம் நம்ம தமிழ் புக்லேயே வந்து படிச்சிருந்துருப்போம். சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்கள், அவரோட போராட்டம் வரிசையை நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து சம்பரான் சத்தியாகிரகம் 1917 வந்து நடந்திருக்கும். இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீகாரில் வந்து நடந்திருக்கும். சரிங்களா, இது என்ன பிரச்சனை அப்படின்னா தீன் காதியா முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அது என்ன அப்படின்னா 20ல் வந்து 3 பங்கு வந்து அவுரி வந்து பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக வந்து விவசாயிகளை வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா வற்புறுத்தி இருந்திருப்பாங்க இந்த ஐரோப்பியர்கள். அதுக்கு எதிராக வந்து நடந்தது தான் இந்த சம்பரான் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது. இதில் வந்து காந்தி வந்து அழைச்சது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவங்க வந்து அழைச்சிருப்பாங்க. சரிங்களா, இது வந்து முக்கியமானது. அடுத்து வந்து இந்தியாவில் முதல் சத்தியாகிரகம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா சம்பரான் சத்தியாகிரகம் தான். சரிங்களா, சத்தியாகிரகம்ங்கிற ஒரு கான்செப்ட் தொடங்குனது தென்னாப்பிரிக்காலேயே தொடங்கி இருந்திருப்பார். இந்தியாவில் முதல் சத்தியாகிரகம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா சம்பரான் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, இதில் தான் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பார் காந்தி அப்படின்னா நாடு வந்து முதல்ல வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து கற்றுக்குச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்திருப்பார். சரிங்களா, இதுக்கு வந்து துணை நின்றவங்க, இதுக்கு துணை புரிஞ்சவங்க யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத்தும் அதுக்கடுத்து பிரஜ்கிஷோர் பிரசாத் அப்படிங்கிறவங்க 2 பேர் வந்து இதுக்கு வந்து துணை நின்றுருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, இதே மாதிரி இந்த நீங்கள் ஹிஸ்ட்ரியில் ஒன்று படிச்சிருந்துருப்பீங்க, பாலி அப்படிங்கிற ஒரு டேக்ஸ், அது 6ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த வேத காலத்தில். சரிங்களா, இது இந்த இடத்துல ஒரு பங்கு இருக்கிறதுனால இதையும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அதனால் நான் வந்து எழுதியிருக்கேன், இது வந்து பார்த்துக்கணும். சரியா, சரி, ஓகே. அப்போ இதனோட ரிசல்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குழு வந்து அமைச்சிருப்பாங்க. ஒரு குழு வந்து அமைச்சு சம்பரான் விவசாய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1918 வந்து கையெழுத்தாயிருக்கும். சரிங்களா, அப்போ இந்த போராட்டம் அப்படிங்கிறது காந்திக்கு வந்து சக்ஸஸா அப்படின்னு கேட்டால் காந்திக்கு வந்து சக்ஸஸ் தான். சரிங்களா, ஓகே. அடுத்து வந்து பார்க்கலாம் அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் 1918 வந்து நடந்திருக்கும். இது அப்படியே குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிக டைம் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்டிருக்காங்க இந்த போராட்டங்கள் எல்லாமே. சரியா, ஓகே. இடம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து நடந்திருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தொழிலாளிகளுக்கு வந்து பார்த்திங்க 35% ஊதிய உயர்வு வந்து ஒரு காந்தி வந்து பெற்றுக் கொடுத்துருப்பார். ஆனால் அவங்க கேட்டது வந்து 50% வந்து கேட்டுருந்துருப்பாங்க. யூரோப்பியன் ஓனர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா, 50% தர முடியாது, 20% தான் தருவேன் அப்படின்னு. இவர் காந்தி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 35% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு பெர்சன்டேஜை பண்ணி வாங்கி கொடுத்துருந்துருப்பார். சரிங்களா, ஓகே. காந்தியோட முதல் உண்ணாவிரதம் வந்து போராட்டம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது தான் சொல்லணும். சரிங்களா, இதுவும் வந்து சக்ஸஸில் முடிஞ்சிச்சு அப்படின்னா சக்ஸஸ் தான். அதுக்கடுத்து கேதா சத்தியாகிரகம் 1918 வந்து நடந்திருக்கும். முன்ன வந்து பார்த்தோம் இல்லையா அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், அதுவும் 1918 தான். அப்போ எது வந்து ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு வரும், இது செகண்ட் வரும். சரிங்களா, ஏன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டரில் இது ரெண்டையுமே ஒன்றாவே கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள பஞ்சகால வரி விதிப்பு முறை அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கும். சரிங்களா, என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து 25% கீழே இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து வரி செலுத்த தேவையில்லை. இது ஒரு விவசாயிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு மழை காரணமாகவோ இல்லை வேறு ஏதாச்சும் காரணமாகவோ அந்த ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கப்பட்டு அந்த 25% கீழே இருந்திருக்கு அப்படின்னா அவங்க வரி செலுத்த தேவையில்லை. ஆனால் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வரி வந்து கட்டாயம் செலுத்தி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா, என்ன அப்படின்னா அங்கே ஒரு 10% தான் விளைச்சலே வந்து இருக்கும். அந்த 10%க்கும் வந்து டேக்ஸ் வந்து கேட்டுருந்துருப்பாங்க. அதில் வந்து நடந்த பிரச்சனை தான் இந்த கேதா சத்தியாகிரகம் அப்படிங்கிறது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேதா விவசாயிகள்லாம் வந்து யாரை வந்து மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே வந்து மீட் பண்ண போகிறாங்க. சரிங்களா, ஃபவுண்டர் ஆஃப் எது வந்து அவர் வந்து ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார் அப்படின்னா சர்வன்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார் 1905 இந்திய பணியாளர் சங்கம் அப்படின்னு. ஏன்னா இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே வந்து காந்தி வந்து அழைச்சி இது வந்து என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தியும் வந்து போகிறாரு. இது வந்து சக்ஸஸ் ஆக்கப்படுது. சரிங்களா, இதில் வந்து யார் வந்து அசிஸ்ட் பண்ணது, யார் வந்து துணை நின்றது அப்படின்னா வித்தல்பாய் பட்டேலும் வல்லபாய் பட்டேல் இவங்க 2 பேருமே வந்து துணை நின்றுருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஓகே.
அடுத்து பார்க்கலாம். இதனோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1918, அதுக்கடுத்து 1919 இந்த 2 வருஷம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து 1919 1919 ரவுலட் சட்டம் போட்டிருந்திருப்பாங்க மார்ச் மாதம். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். சரிங்களா? இது முக்கியமானது. இந்த ரவுலட் சட்டத்தை வந்து கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா பீச்சில் மார்ச் 18 1919 வந்து அறிவித்திருப்பாங்க. ஓகேவா? அதே 1919 மாண்டெகு ஜேம்ஸ் போர்டு சட்டமும் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து மாண்டெகு அப்படிங்கிறவங்க வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து ஜேம்ஸ் போர்டு அப்படிங்கிறவங்க வந்து வைஸ்ராயாக இருந்திருப்பாங்க. சரியா? இது ரெண்டையுமே வந்து நோட் பண்ணிக்கணும், முக்கியம். இந்த ரவுலட் சட்டம் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா பிடி உத்தரவே இல்லாமல் வந்து எல்லாத்தையும் வந்து கைது பண்ணிக்கலாம். இது 2 வருஷம் வரையும் வந்து நீங்கள் வந்து சிறை வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து போட்டு வந்திருப்பாங்க. இது ஏன் வந்து போடுறதுக்கு காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் உங்களுக்கே தெரியும் 1914 18 வந்து நடந்திருக்கும். 18 அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தன்னாட்சி இயக்கம் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்களா, அதை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. 1919 இந்த இரட்டையாட்சி அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போது அதுக்கு முன்னாடி வர இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சு இங்கே கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுவாங்க இல்லையா, அந்த கிளர்ச்சியில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுலட் சட்டம் அப்படின்னு போட்டிருந்துருப்பாங்க. சரிங்களா? கைது யார் யாரெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அவங்க வந்து போராட்டம் நடக்கலை நடக்கிற மாதிரி இருந்துச்சுனாலே யார் வேணாலும் கைது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரவுலட் சட்டம் வந்து சொல்லும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கடுத்து மாநிலத்தில் இரட்டையாட்சி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறை அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒதுக்கப்பட்ட துறையில் இந்த நிதி, பாதுகாப்பு, நில வருவாய் இந்த ஒதுக்கப்பட்ட துறையெல்லாம் பிரிட்டிஷ் வந்து எடுத்துக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெவன்யூவாக வரும். மாற்றப்பட்ட துறை இதெல்லாம் நம்ம செலவு பண்ணுமோ அதை தூக்கி எல்லாமே நம்ம ஆளுங்க தலையில் கட்டி இருந்திருப்பாங்க. அதான் உள்ளாட்சி, அப்புறம் கல்வியாக இருக்கட்டும், பொதுப்பணியாக இருக்கட்டும், சுகாதாரம், இதெல்லாமே. ஓகேங்களா? ஓகே. அதுக்கடுத்து காந்தி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாடு தழுவிய சத்தியாகிரக அழைப்பு வந்து விடுக்கிறார். இருக்குது 1919 ஏப்ரல் 6 வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை துக்க நாளாக வந்து அனுசரிச்சுப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் சத்தியாகிரக சபா அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து ராஜாஜி, அதுக்கடுத்து சத்தியமூர்த்தி, அதுக்கடுத்து கஸ்தூரி ரங்கர், ஜார்ஜ் ஜோசப் இவங்க எல்லாமே அதில் வந்து இருந்திருப்பாங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து இந்த ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர் மதுரை தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத வந்து தொடங்கியிருந்திருப்பாங்க. ஓகேவா? இது வந்து முக்கியம். எதுக்கு அந்த காந்தியவாதி அந்த காந்தியன் பிரின்சிபலில் வந்து தொடங்கியிருந்திருப்பாங்க. இதையும் பார்த்து வச்சுக்கணும். இந்த ரவுலட் சட்டம் பார்த்திங்க அப்படின்னா தீவிரமடையும் எங்கெங்கே அப்படின்னா பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமிர்தசரஸில் வந்து அது ஒரு பிளேஸு, அதுக்கடுத்து லாகூர் அப்படிங்கிற இந்த 2 பிளேஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீவிரம் வந்து அடையும். அதில் காந்தி வந்து கைது பண்ணிடுவாங்க. சரிங்களா? பஞ்சாபில் வந்து இங்கே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து ஏப்ரல் 9 1919 இது யார் வந்து முன்னெடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னா சைஃபுதீன் கிச்லுவும் அதுக்கடுத்து டாக்டர் சத்யபால் அப்படிங்கிறவங்க 2 பேர் வந்து தலைமை வந்து தாங்குறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்திங்க அப்படின்னா அரெஸ்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேவா? எங்கள் அமிர்தசரஸில் வந்து கைது பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து படைத்துறை சட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்படும். ஓகேங்களா? அது என்ன படைத்துறை சட்டம் அப்படின்னா ஒரு நாட்டில் வந்து வன்முறையை வந்து பயன்படுத்த அலோவ் பண்ணுற அதிகாரம் அளிக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த இது. என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து எந்த முறையில் வேணாலும் நீங்கள் வந்து அணுகி அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை இது வந்து 1919 வந்து நடந்திருக்கும். நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா, அந்த சைஃபுதீன் கிச்லுவும் டாக்டர் சத்யபால் இவங்களை வந்து சிறையில் வச்சுருந்துருப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்களுக்கு எதிராகவும் அப்புறம் காந்தி சிறையில் வச்சுருந்துருப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து எதிராக வந்து ஒரு போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அங்கே எல்லாமே வந்து கூடியிருந்திருப்பாங்க 1919. எந்த இடம் அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல. நாள் வந்து 1919 ஏப்ரல் 13 வந்து இது வந்து நடந்திருக்கும். அந்த ஏப்ரல் 13 அப்படிங்கிறது பைசாகி திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த பைசாகி திருநாள் அப்படின்னா சீக்கியர்களோட அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதில் வந்து பஞ்சாப் துணை ஆளுநராக வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா மைக்கேல் ஓ டயர் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. படை தளபதியாக வந்து ரெஜினல் டயர் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. சரியா? இதனோட விளைவு என்ன நடக்கும் அப்படின்னா துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி துளிகள் அளவில் வந்து துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது வந்து நடக்கும். இதில் அஃபீஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 379 பேர் தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் நான் அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இறந்துருப்பாங்க. இது வந்து முக்கியம். அப்போ இதை விசாரிக்கிற விதமாக வந்து ஹண்டர் கமிட்டி வந்து போட்டிருந்துருப்பாங்க. இதுவும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியம். அப்போ இதனோட பதில் நடவடிக்கை வந்து என்னவா இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். சரிங்களா? காந்தி வந்து என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா கெய்சர் இ ஹிந்த் அப்படிங்கிற பட்டத்தை வந்து திறந்திருப்பார். ரவீந்திரநாத் தாகூர் வந்து வீர திருமகன் அப்படிங்கிற பட்டத்தை வந்து திறந்திருப்பார். இது வந்து இப்போ நடந்த குரூப் 4 கொஸ்டினில் கூட பார்த்துருந்துருப்பீங்க. ஓகேவா? ஓகே. இதில் வந்து உதம் சிங் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. 1940 மார்ச் 30
சரிங்களா. இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லண்டன் காக்ஸ்டன் அரங்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த உதம் சிங் அப்படிங்கிறவர் கால்சா ஆதரவற்ற காப்பகத்தில் வந்து வளர்க்கப்பட்டவங்க. எதுக்கு இது சம்மந்தமே இல்லாமல் இங்கே சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, 2 பேர் பஞ்சாபோட துணை ஆளுநர் வந்து மைக்கேல் ஓ டயர் இருப்பார், படை தளபதி வந்து ரெஜினல் டயர் அப்படின்ட்டு சொல்லிட்டு, இவர் மைக்கேல் ஓ டயரை வந்து என்ன பண்ணியிருந்துருவார் அப்படின்னா அங்கே போய் சுற்றுவார். சரிங்களா. அப்போ என்ன, சுட்ட ரெஜினல் டயர் வந்து எதுவுமே பண்ணலையா அப்படின்னா, ரெஜினல் டயர் வந்து இறந்துட்டுருப்பார். அவர் வந்து இயற்கை மரணம் வந்து எதிர்ப்பார். அதனால் அவரை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அப்போ இருக்கக்கூடிய துணை ஆளுநரான மைக்கேல் ஓ டயரை வந்து என்ன பண்ணிடுவார், சுற்றுவார் இவர். சரிங்களா. அப்போ உத்தம் சிங்கை வந்து லண்டன்லேயே வந்து தூக்கில் வந்து போட்டுருந்துருவாங்க. சரிங்களா. அது பென்டோன் வில்லோ அப்படின்னு சொல்லிட்டு, பென்டோன் வில்லோ அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தூக்கில் போட்டுருந்துருப்பாங்க. இது வந்து முக்கியம். அதுக்கடுத்து கிளாபத்தீகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1918 அந்த காலகட்டத்தில் வந்து நடந்திருக்கும். இதில் வந்து அந்த மெட்ராஸில் இருக்கக்கூடிய அந்த கிளாபத்தினால வந்து அனுசரிக்கக்கூடியது ஏப்ரல் 17, 1920. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. ஓகே. அதுக்கடுத்து 1918 அதான் நம்ம கிளாபத் இயக்கம் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து முடியும் கரெக்டாக 1914 to 18. அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே இஸ்லாமிய மத தலைவரான கலிஃபா அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. சரிங்களா. கலிஃபா வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து அவமதிச்சிருவாங்க. அப்போ இதுக்கு எதிராக வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் இந்த கிலாஃபத் இயக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. சரிங்களா. இது ஒரு ஆதரவு இயக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே. இந்தியாவில் வந்து தலைமை தாங்கினது யார் அப்படின்னா மௌலானா முகமது அலியும் அதுக்கடுத்து மௌலானா சௌகத் அலி அப்படிங்கிறவங்க 2 அலி சகோதரர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. இதில் இந்த மௌலானா முகமது அலியோட பத்திரிகை வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்ரேட் அப்படிங்கிற பத்திரிகை வந்து தொடங்கியிருந்திருப்பாங்க. சரிங்களா. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது கிலாபத் நாள் நம்ம மேலே சொன்னது தான் 1920 ஏப்ரல் 17. இது நம்ம முன்னே பார்த்துட்டோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மௌலானா சௌகத் அலியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 முழக்கங்களை வந்து இங்கே காந்தி கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. காந்தி வந்து அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பார். என்ன அப்படின்னா அல்லாஹூ அக்பர் ஒன்று, வந்தே மாதரம் அப்படிங்கிறது ஒன்று, இந்து முஸ்லீம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு மௌலானா சௌகத் அலி அப்படிங்கிறவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிலாபத்தோட எழுச்சி முக்கிய மையமாக வந்து திகழ்ந்தது எது அப்படின்னா வாணியம்பாடி. சரிங்களா. வாணியம்பாடி அப்புறம் ஈரோடு, இது 2 இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீவிரமாக வந்து இருந்திருக்கும். சரியா. சரி, ஓகே. இதில் வந்து காந்தி ஏன் வந்து இந்த இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா, காந்தியோட பிளான் என்னவாக இருக்குன்னா, ஹிந்து முஸ்லீம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சர்ச்சையாக வந்து போயிட்டுருக்கும். அப்போ இது ஒரு இந்த பிரச்சனையை வந்து கையில் எடுத்து இவங்க 2 பேர்த்தையும் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட்டு இருந்திருப்பார். சரிங்களா. அதான் ஹிந்து முஸ்லீமே வந்து இணைக்கிறதுக்கு ஒரு பிளான் வந்து பண்ணியிருந்திருப்பார். அதில் வந்து அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாடு அப்படிங்கிறத கூட்டியிருப்பார். டெல்லியில் வந்து நடந்திருக்கும் 1919 நவம்பர் மாதம். இதில் ஹெட் யார் இருக்காங்க, காந்தி வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து கிலாபத் குழு கூட்டம் வந்து 1920 ஜூன் 9 வந்து நடக்குது. அலகாபாத்தில் வந்து நடக்குது. சரிங்களா. ஓகே. அந்த சமயத்தில் தான் வந்து காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பார். சரியா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஒத்துழையாமை இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் 1920 ஆகஸ்ட் 1 வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கும். சரிங்களா. சரி, ஓகே. இதில் வந்து ஸ்பெஷல் செஷன் வந்து நடக்கும். எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎன்சி செஷன் வந்து அந்த இயர் எண்டில் தான் வந்து நடத்தியிருப்பாங்க. ஆனால் இதில் 1920 செப்டம்பர் மாதமே வந்து ஒரு குழு கூட்டம் வந்து கூட்டியிருப்பாங்க. சரிங்களா. அதான் கல்கத்தா சிறப்பு அமர்வு ஸ்பெஷல் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தலைமை வந்து தாங்கினது யார் அப்படின்னா லாலா லஜ்பத் ராய் வந்து தலைமை வந்து தாங்கியிருந்திருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு அப்படின்னா அந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வந்து கொடுக்கறதுக்காக போடப்பட்டது தான் இந்த ஸ்பெஷல் செஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே. இந்த 1919 அந்த ஒரு சில விஷயம்லாம் நடக்கும்ல, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே சமயத்தில் அந்த பெரியார் வந்து காங்கிரஸில் வந்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா. இது வந்து முக்கியம். 1920 நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வந்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பார் பெரியார் 1920. அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. ஓகே. இதனோட தீர்மானம் கொண்டு வர விதமாக 1920 செப்டம்பர் மாதம் ஸ்பெஷல் செஷனுங்க. டிசம்பர் மாதம் எப்போவுமே கூடுற கூட்டம் வந்து கூடுது. டிசம்பர் மாதம் வந்து கூடுது. எங்கே, நாக்பூரில் வந்து கூடுது. அந்த நாக்பூர் மாநாட்டில் தலைமை வந்து தாங்கினது சேலம் சி விஜயராகவாச்சாரி அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து வீரராகவாச்சாரி அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஆப்ஷனில் இல்லை கூட்டில் எதையாவது ஒன்று மாற்றி கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சேலம் சி விஜயராகவாச்சாரி. ஏன்னா நம்ம இதுலேருந்து போனதுனால, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போனதுனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கணும். சரிங்களா. தமிழ்நாட்டோட மிதவாதிகளின் தந்தை அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா சேலம் சி விஜயராகவாச்சாரியை நீங்கள் சொல்லணும். சரிங்களா. அப்போ இந்தியாவில் வந்து கேட்டாங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே வந்து சொல்லணும். சரிங்களா.
அடுத்து பாருங்க, ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம்னா அந்த நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. இது என்ன சொல்ல ஒரு நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், சிறுமிகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண இயக்கம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா, நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட் தான். சரிங்களா? இதில் வந்து அந்த பட்டம் ஏதாச்சும் நீங்கள் பிரிட்டிஷால் பட்டம் கொடுக்கப்பட்டது, இல்லைனா பதவி பிரிட்டிஷால் ஏதாவது உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, அதெல்லாம் நம்ம திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். நான் கோஆப்பரேஷன் என்ன ஒத்துழையாமைனா எதுக்குமே நம்ம ஒத்துழைக்கக்கூடாது பிரிட்டிஷ்க்கு. அதுதான் வந்து ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து நீங்கள் நீதிமன்றத்தை வந்து புறக்கணிங்க. அதுக்கடுத்து அரசு செயல்பாட்டுக்கு வந்து ஒத்துழையாமை, அரசு ஏதாவது வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஒரு இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒத்துக்கக்கூடாது. சரியா? நம்ம ஒத்துழைக்கக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், அதில் எதுலையுமே நம்ம வந்து சேரக்கூடாது. அதுக்கடுத்து 1919 ஆக்டை வந்து மறுக்கிறது. சரிங்களா? அப்புறம் வந்து குடிமையாக இருக்கட்டும், இராணுவ பதவியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மறுக்கிறது. இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அந்நிய பொருட்களை வந்து மறுக்கிறது. இதெல்லாம் வந்து முக்கியம். வரிகுடா இயக்கம். வரிகுடா இயக்கத்தை வந்து இங்கிலீஷில் நோ டேக்ஸ் கேம்பெயின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 1922 வந்து நடந்திருக்கும். 1922 பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகும் இது. சரிங்களா? எங்கே அப்படின்னா பர்தோலியில். சரிங்களா? பர்தோலியில் வந்து காந்தி வந்து அறிவிச்சிருவார். தமிழ்நாட்டில் வந்து எங்கே நடந்துருச்சு அப்படின்னா தஞ்சாவூரில் நடந்துச்சு. இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து தலைமை தாங்கினது சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறவங்க வந்து தலைமை வந்து தாங்கியிருந்திருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் சர்தார் அப்படிங்கிற பட்டம் வந்து இந்த இயக்கத்திலலாம் வந்து வழங்கப்பட்டிருக்காது. ஓகேவா? எதில் அப்படின்னா பர்தோலி சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியாகிரகா வந்து வரும் 1928. அந்த 1928 தான் இவருக்கு இந்த சர்தார் அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து இந்த சட்டமறுப்பு இயக்கம். சட்டமறுப்பு இயக்கம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1921 வந்து ஸ்டார்ட் பண்ணல. அவங்க 1921 வந்து அவங்களோட திங்கிங் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க அது. சரிங்களா? ஏன்னா அதெல்லாம் கூற்று காரணத்தில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணல, ஆனால் வந்து அந்த ஐடியா வந்து 1921 வந்திருக்கும். ஆனால் சட்டமறுப்பு இயக்கம் 1930 தான் வந்திருக்கும். இது அந்த உப்பு சத்தியாகிரகாலாம் இருக்குள்ள, உப்பு சத்தியாகிரகம், அதை நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். ஆனால் 1921 ஒரு ஐடியா வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அதுக்கடுத்து சௌரி சௌரா மூமெண்ட். சௌரி சௌரா மூமெண்ட் 1922 வந்து நடந்திருக்கும். இடம் வந்து எங்கே அப்படின்னா கோரக்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்திருக்கும். சரிங்களா? மொத்தம் 22 போலீஸ் வந்து என்ன பண்ணியிருந்துருவாங்க அப்படின்னா பூட்டி அங்கே வந்து தீ வந்து வச்சுருவாங்க. அப்போ இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து காந்தி அப்படிங்கிறவர் ஸ்டாப் பண்ணிடுவார். எப்போது? February 5, 1922. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இயரும் மந்த்தும் கூட. சரியா? அது வந்து இந்த வரிகுடா இயக்கமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா February மாதம் ஸ்டார்ட் ஆகும். February 5 இங்கே ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஸ்டாப் ஆகுது. சரிங்களா? காந்தி வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கைது பண்ணுவாங்க. இந்த இன்சிடென்ட் வந்து நடந்தோன்னே உங்களால் தான் வந்து இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காந்தியை வந்து கைது பண்ணிடுவாங்க. பின்னாடி 1924 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த மிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்தி இது ஃபெயிலியர் ஆகிருக்கும். இது சௌரி சௌரா மூமெண்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே. காங்கிரஸ் கட்சி இந்த சமயத்தில் தான் இப்போ இந்த ஒத்துழையாமை இயக்கம் தான் வந்தோன்னே எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா ஏதோ நம்மளுக்கு வந்து வழி பிறக்க போகுது, இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை நம்ம எல்லோரும் ஸ்ட்ராங்காக வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பிக்கையாக இருந்தாங்க. அப்போ இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டாப் பண்ணோன்னே அங்கே இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்ச்சையெல்லாம் ஏற்படுது. சரிங்களா? இந்த பெரிய நம்பிக்கையாக இருந்த ஒத்துழையாமை இயக்கமே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெண்டாக வந்து பிரிய ஆரம்பிக்கிறாங்க. மாற்றத்தை விரும்புகிறவங்க, அதுக்கடுத்து மாற்றத்தை விரும்பாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை ரெண்டாக வந்து பிரிகிறாங்க. சரிங்களா? ஓகே, பார்ப்போம். இதே சமயத்தில் தான் வேல்ஸ் இளவரசர் புறக்கணிப்பு. இது வந்து பார்த்திங்க குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்பாங்க. 1922 ஜனவரி 13 வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்ஸ் இளவரசர் புறக்கணிப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கும். சரிங்களா? எப்போது? வரிகுடா இயக்கத்தோட போது. ஓகேவா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நம்ம அங்கேயே பார்த்தோம். காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது ரெண்டாக வந்து பிளவு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு, மாற்றத்தை விரும்புகிறவங்க, மாற்றத்தை விரும்பாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. இந்த கல்கத்தாவில் 1915 இந்த இந்து மகாசபை அப்படிங்கிறது ஒன்று, முஸ்லீம் லீக், இந்த 2 இதுவும் வந்து தொடங்கப்படுது. இந்த இந்து மகாசபை வந்து யாரால் தொடங்கப்படுது அப்படின்னா பண்டித மதன் மோகன் மாளவியா அப்படிங்கிறவங்களால தொடங்கப்படுது. இது ப்ரீவியஸ் கொஸ்டின். சரிங்களா? இந்த முஸ்லீம் லீக் வந்து யார் வந்து தலைமை தாங்குறாங்க அப்படின்னா அலி சகோதரர்கள் அப்படிங்கிறவங்க தலைமை தாங்குறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. காந்தி வந்து ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? அந்த காந்தி வந்து ஜெயிலில் இருக்கும்போது அதான் அது ரெண்டாக வந்து பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த மாற்றத்தை விரும்புகிறவங்களாம் எல்லாம் வந்து இளைஞர்களாக இருக்காங்க. மோத்திலால் நேருவாக இருக்கட்டும், சிஆர் தாஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே இளைஞர்கள். அப்போது இவங்க மாற்றத்தை விரும்புகிறாங்க. மாற்றத்தை விரும்பாதவங்க இவங்கெல்லாம் வந்து மூத்தோர். சரிங்களா? இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வயசானவங்க. காந்தியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து
ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாம் வந்து இருந்திருப்பாங்க. ராஜாஜியாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வல்லபாய் பட்டேலாக இருக்கட்டும், ராஜேந்திர பிரசாத், இவங்கெல்லாம் வந்து மாற்றத்தை விரும்பாதவங்க. சரியா, காந்தி எதிர்த்து நம்ம போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதே நிலைமையிலே வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு வந்து இருந்திருப்பாங்க. இது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து சென்னையில் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ரீனிவாசனார், சத்தியமூர்த்தி இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தீவிரமாக வந்து இருந்திருப்பாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இவங்க என்னதான் பண்ணணும்னு நினச்சாங்க? இந்த இளைஞர்கள் பார்த்தோம் இல்லையா, மோத்திலால் நேருவாக இருக்கட்டும், சிஆர் தாஸாக இருக்கட்டும், இவங்க எதுலையாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு கட்சியில் வந்து நிற்கணும், கட்சியில் நின்று ஜெயிச்சு நம்ம பார்லிமெண்ட் அந்த சட்டமன்றம் இயற்றுறதுக்கு அந்த இடத்துல போய் நம்மளோட எதிர்ப்பை வந்து தெரிவிக்கணும். நம்ம சும்மா இப்படியே இருந்தால் நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம பிரிட்டிஷ்க்கு வந்து அந்த மாதிரி முறையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் வந்து ப்ராப்ளத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணி சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது 1923 ஜனவரி 1 வந்து ஏற்படுத்தி இருந்திருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதில் ஃபவுண்டர் யார் அப்படின்னா மோத்திலால் நேருவும் சிஆர் தாஸ் இவங்க 2 பேரும் தான் வந்து சேர்ந்து ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த சிஆர் தாஸ் வந்து 1922 காங்கிரஸ் செஷன் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? இந்த போத்கயா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடந்திருக்கும். அதில் வந்து தலைமை தாங்கினது யார் அப்படின்னா சிஆர் தாஸ். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து 1924 வந்து பார்த்திங்க அப்படின்னா வைக்கம் சத்தியாகிரகா அப்படிங்கிறது நடந்திருக்கும். சரிங்களா? கேரளாவில் வந்து நடந்திருக்கும். பெரியார், அப்புறம் ஜார்ஜ் ஜோசப் இவங்களோட தலைமையெல்லாம் வந்து நடந்திருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தொடங்கி வச்சவங்க யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா கேளப்பன் அப்படிங்கிறவர் தொடங்கி வச்சுருந்துருப்பார். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து தமிழ்நாட்டோட சுயராஜ்யவாதிகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குரூப் 4 கொஸ்டினில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாட்டோட சுயராஜ்யவாதிகள் அப்படி யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி, சீனிவாசனார். ரைட்டுங்களா? நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, கொஞ்சம் தீவிரமாக வந்து செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் வந்து சுயராஜ்யவாதிகள் யார் அப்படின்னா சத்தியமூர்த்தியும் ஸ்ரீனிவாசனாரும். ஓகேங்களா? ஓகே. இது 1925 என்ன நடக்கும் அப்படின்னா சிஆர் தாஸ் வந்து இறந்துட்டு இருப்பார். சரிங்களா? இறந்தோடனே 1926 சட்டப்பேரவையிலேருந்தே வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா இவங்க இறந்துட்டாங்க, ஆரம்பித்த ரொம்ப துணை நின்று இந்த சிஆர் தாஸும் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 1926 எல்லாருமே சட்டப்பேரவை விட்டு வெளியேறிடுவாங்க. சரிங்களா? இது அவ்வளோதான். இந்த சுயராஜ்யம் அப்படிங்கிறது, சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது இதோட வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து 1924 காந்தி வந்து ஜெயிலில் இருந்திருப்பார்ல, முன்ன ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் உண்ணாவிரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே கொஞ்சம் உடல்நிலை வந்து குறைவாக இருக்கிறதுனால என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரிலீஸ் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட 21 நாள் வந்து உண்ணாவிரதம் வந்து இருந்திருப்பார். இது என்ன, இந்த உண்ணாவிரதம் வந்து எதுக்கு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. வகுப்புவாத அரசியலில் ஈடுபட்ட இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்கள் இவங்களுக்காக வந்து உண்ணாவிரதம் வந்து இருந்தது தான் இந்த 21 டேஸ். எல்லாமே வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. அப்போ இவங்களோட சண்டையை வந்து தீர்க்கிற விதமாக வந்து உண்ணாவிரதத்தை வந்து மேற்கொண்டு இருப்பாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து 1924 அக்டோபர் 24 சுபாஷ் சந்திர போஸ் வந்து கைது, இதே வருஷத்தில் வந்து கைது பண்ணியிருந்திருப்பாங்க. இடம் வந்து எங்கே அப்படின்னா மாண்ட்லை அப்படிங்கிற ஒரு சிறையில் வந்து அடைச்சிருந்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா ஸ்வராஜ் பார்ட்டியில் வந்து இன்வால்வ் ஆனதுக்காக வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து கைது பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா? ஓகே. இதில் இந்த சீனிவாசனாரை பற்றி ஒன்று சொல்ல மறந்துட்டு பாருங்கள். சீனிவாசனார் வந்து மிதவாதிக்கெல்லாம் மிதவாதி அப்படின்னு வந்து காந்தி வந்து சொல்லியிருந்திருப்பார். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கடுத்து 1924 காந்தி வந்து கைது பண்ணிடுறாங்க. 24 கைது பண்ணல, அந்த முன்னாடி 22 கைது பண்ணிடுறாங்க. 24 வந்து ரிலீஸ் ஆகுறாரு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஐஎன்சி செஷன் வந்து நடக்குது. அதில் இடம் வந்து எங்கே அப்படின்னா பெல்ஹாமில் வந்து நடக்குது. அதில் வந்து தலைமை தாங்கிறது யார் அப்படின்னா காந்தி. இந்த ஒரே ஒரு செஷனில் மட்டும்தான் காந்தி வந்து தலைமையை தாங்கியிருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த வருஷமே வந்து இன்னொரு ஐஎன்சி செஷன் வந்து நடக்குது. 1925 ஒரு ஐஎன்சி செஷன். இதில் இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்பூரில் வந்து நடக்குது. இதில் லீடர் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா சரோஜினி அம்மையார் வந்து இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் அப்படின்னு சொல்லி நம்ம போன வகுப்புலேயே வந்து பார்த்துருந்துருப்போம். 1917 வந்து கல்கத்தாவில் ஒரு செஷன் வந்து நடந்திருக்கும். அதில் அன்னி பெசன்ட் வந்து தலைமை தாங்கியிருந்திருப்பாங்க அப்படின்ட்டு. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விமன், வெறும் ஃபஸ்ட்டு விமன்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் வந்து போடுங்க. ஃபஸ்ட்டு இந்தியன் விமன்னு கேட்டாங்க அப்படின்னா சரோஜினி அம்மையார் வந்து போடணும். ஓகேவா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னா பொது உடைமை கட்சி. இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது 1925 வந்து உருவாகுது. சரிங்களா? இயர் வந்து பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு தொடங்கினது எங்கே அப்படின்னா 1920 தொடங்கியிருந்திருப்பாங்க. 1920 அக்டோபர் மாதம் வந்து தொடங்கியிருந்திருப்பாங்க. எங்கள் பிளேஸில் வந்து அப்படின்னா உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த ரஷ்யா புரட்சி அப்படிங்கிறது 1917, இது சும்மா எழுதியிருக்கேன், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சி 1928 வந்து தொடங்கியிருந்திருப்பாங்க. இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னா எம்என் ராயாக இருக்கட்டும், அதுக்கடுத்து
அபோனி முகர்ஜி, அதுக்கடுத்து எம்பிடி ஆச்சாரியா, இவங்க எல்லாமே வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கான்பூரில் வந்து ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இயர் வந்து 1925 வந்து ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. ஓகேங்களா, அதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்து 1924 சரிங்களா, இது நடுவில் அங்கங்கே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா அந்த இயருக்குள்ளே இதெல்லாம் இந்த நிகழ்வு நடந்ததுனால நான் எழுதியிருக்கேன். சரிங்களா, கொஞ்சம் அப்படியே சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் அங்கே ஒவ்வொரு இயரு. அதெல்லாம் வந்து டேட்டாங்கிறதுனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. இதில் வந்து 1924 கான்பூர் சதி திட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து போட்டு இவங்கெல்லாம் வந்து கைது பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த எம்என் ராய், அபோனி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா அப்படிங்கிறவங்கலாம் சொல்லிட்டு கைது பண்ணியிருந்திருப்பாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தென்னிந்தியாவில் முதல் கம்யூனிஸ்ட்னு கேட்டாங்க அப்படின்னா சிங்காரவேலர் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஓகே. இதில் 1925 ஒரு மாநாடு வந்து நடந்திருக்கும், அகில இந்திய பொது உடைமை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து யார் வந்து தலைவராக இருந்திருப்பாங்க அப்படின்னா சிங்காரவேலர் வந்து தலைமையாக இருந்திருப்பார். இது வந்து நோட் பண்ணிக்கணும். அதே 1925 தான் சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1925 தான் ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இதுவும் முக்கியம். ஓகேங்களா, அதுக்கடுத்து சைமன் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் 1927 வந்து ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. 27 வந்து போட்டிருந்திருப்பாங்க. ஆனால் வந்து 27 இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்களா அப்படின்னா இல்லை. எப்போ வந்து ரீச் ஆகிறாங்க அப்படின்னா February மாதம் 1928 வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்குள்ளே வந்து வராங்க. சரிங்களா, சரி, ஓகே. இந்த மாநாடு அப்படிங்கிறது பம்பாயில் நடக்கும், இதை நோட் பண்ணிக்கோங்க. February 3 சரிங்களா, February 3 1928 வந்து இந்தியாவுக்கு வந்து ரீச் ஆகிறாங்க. யார், சைமன் கமிட்டி அப்படிங்கிறவங்க. ஓகேவா, ஓகே. இதனோட அனதர் நேம் வந்து என்ன அப்படின்னா இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதான் இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ இவங்களோட ரெக்கமெண்டேஷன்லாம் என்ன இருக்குது அப்படின்னா இரட்டை ஆட்சி வந்து வேணாம். சரிங்களா, இரட்டை ஆட்சி வந்து ஒழிச்சிருங்க. 1919 கொண்டு வந்தீங்க இல்லையா மாண்டேக் ஜேம்ஸ்ஃபோர்டு சட்டம். ஏன்னா முக்கியமாக வந்து அதுக்கு தான் வந்து போடப்பட்டிருக்கும். அந்த மாண்டேக் ஜேம்ஸ்ஃபோர்டு சட்டம் போட்டதுனால இந்த இந்தியாவில் வந்து எப்படி என்னென்ன இந்தியா வந்து என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது ஆராயத்துக்கு போடப்பட்டது தான் இந்த சைமன் கமிட்டி அப்படிங்கிறது. அப்போ இரட்டை ஆட்சி வந்து ஒழிக்கிறாங்க. டிபார்ட்மெண்ட்டு பிரிச்சிருந்தாங்க இல்லையா, ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறை அப்படின்னு சொல்லிட்டு. மாற்றப்பட்ட துறையாக இருக்கட்டும், அது அப்புறம் ஒதுக்கப்பட்ட துறைகள்லாம் இவங்க ஆங்கிலேயர்கள் வந்து எடுத்துட்டாங்க. ஃபுல்லாக ரெவன்யூ வருது அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்தோம். அப்போது கொஞ்சம் ரெவன்யூ வர பவர் டிபார்ட்மெண்ட்லாம் அவங்களுக்கு நம்ம இந்தியர்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வழங்குனாங்க இல்லையா 1909. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது நல்லா தான் போய்கிட்டு இருக்கு இந்தியாவில் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. இதை தான் நம்ம இப்போயே பார்த்தோம். 1919 அந்த கவுன்சில் ஆக்ட் போட்டிருந்திருப்பாங்க. அது 6000க்கு வந்து போடப்பட்டதான். சைமன் கமிட்டியில் மொத்தம் 7 மெம்பர்ஸ் பாடி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, சைமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லாகூர் வந்து வராரு அக்டோபர் மாதம் 1928. சரிங்களா, ஓகே. இந்த லாகூரில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அந்த கருப்பு கொடியை வந்து ஏந்தி போராட்டம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா, ஓகே. இதில் லாலா லஜ்பத் ராய் வந்து பயங்கரமாக வந்து தாக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து தாக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் அதுக்கப்புறம் ஒரு நவம்பர் 17 அந்த சமயத்தில் வந்து இறந்துட்டு இருப்பார். சரிங்களா, 1928 அக்டோபர் 30 இது வந்து நடக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த சைமன் கமிட்டி எப்போ வராங்க அப்படின்னா 1929 February 18 வந்து வராங்க. சரிங்களா, February 3 அப்படின்னா இந்தியாவிலங்க February 3 1928. இது 29 போட்டது சைமன் கமிட்டி போட்டது 1927. சரிங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இந்த சைமன் குழு வந்து சென்னையில் வந்து தலைமை தாங்கினது யாருன்னு கேட்டிருக்காங்க. எஸ் சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவங்க வந்து தலைமை தாங்கியிருந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். 1929 February 18. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, இதே 1927 என்ன நடக்கும் அப்படின்னா லார்ட் பிரிகன்ஹெட் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருந்திருப்பார். சரிங்களா, இவர் வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக வந்து 1927 வந்து இருந்திருப்பார். இவர் என்ன ஒரு கூற்று சொல்லியிருந்திருப்பார் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியர்களால் ஏற்றுக்கொள்ளும்படி உங்களால் வந்து அரசியல் அமைப்பு சட்டம் வந்து உங்களால் இயற்ற முடியாது, இந்தியர்களால் இயற்ற முடியாதுன்ட்டாங்க. உங்களால் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது உருவாக்க முடியாது அப்படின்னு ஒரு ஏளனப்படுத்திட்டாங்க. அப்போ ஏளனப்படுத்தினது தான் நேரு அப்படிங்கிறவர் வந்து அறிக்கை வந்து விடுறாரு 1928. சரிங்களா, இதை எதிர்த்து தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேரு வந்து அறிக்கை விடுறாரு. சரிங்களா, இவர் என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா இதில் டொமினியன் அந்தஸ்து வேணும் அப்படின்னு கேட்டுருந்துருப்பார் 1928. ஏன் வந்து இது பிரச்சனையாச்சு அப்படின்னா நான் வந்து பின்னாடி நான் வந்து சொல்கிறதா இதில் இருக்கும் பாருங்கள். 1927 சென்னை செஷன் வந்து ஒன்று நடக்கும். சென்னையில் ஒரு செஷன் வந்து நடக்கும். அதில் எம்ஏ அன்சாரி அப்படிங்கிறவங்க வந்து தலைமை வந்து தாங்கியிருந்திருப்பாங்க ஐஎன்சி செஷனில். இவங்க என்ன கேட்டிருந்திருப்பாங்க அப்படின்னா எங்களுக்கு பூர்ண சுவராஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டிருந்திருப்பார். இதில் எம்ஏ அன்சாரி 1927 கேட்டார். ஆனால் நீங்கள் இப்போ போயிட்டு 1928 போயிட்டு நீங்கள் டொமினியன் அந்தஸ்து கேட்குறீங்களா, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகனான ஜவஹர்லால் நேருவே வந்து கேட்டிருந்திருப்பார். சரிங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
ஓகே. இப்போ இதுக்கு வருவோம். லார்ட் பிர்ஹன் ஹெட், இந்த பக்கம் மோத்திலால் நேரு. இவங்க 2 பேரும் இதனால தான் வந்து என்ன நடந்தது? நேரு அறிக்கை அப்படிங்கிறது விடப்பட்டிருக்கும். சரியா? ஓகே. 1928 பிப்ரவரி 28ல அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது வந்து கூட்டுறாரு. அதில் வந்து இந்த கமிட்டியை பொறுத்த வரைக்கும் 8 நபர்களை கொண்ட குழு தான் வந்து இதில் பாருங்கள் 1928 இதில் 28ல் முடியுது, இங்கே 8. சைமன் குழு அதே தான் 1927 7ல் தான் நம்ம பார்த்தோம். 7 பேர் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, நேரு உட்பட. ஓகேங்களா? 1928 ஆகஸ்ட் 10ல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 7 அம்ச கோரிக்கை அப்படிங்கிறது வெளியிட்டார். யார்? மோத்திலால் நேரு அப்படிங்கிறவர் வெளியிட்டார். சரிங்களா? ஓகே. இது வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்து போவோம். ஓகே. இந்த நேரு அறிக்கையை வந்து இப்போ ஜவஹர்லால் நேரு வந்து ஏன் எதிர்த்தாரு அப்படிங்கிறது நம்ம சொல்லி பார்த்தாச்சு. ஏன் அப்படின்னா இவர் போய் என்ன பண்ணிட்டாரு? டொமினியன் அந்தஸ்து போய் கேட்டார். சரிங்களா? இவங்க ஜின்னா ஏன் வந்து இதை எதிர்க்கணும் அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா ஜாயின்ட் எலக்ட்ரோட்டே எங்களுக்கு போதும், தனி தொகுதியெலாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வந்து கூட்டு தொகுதியாகவே நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவர் நேரு வந்து கேட்டார், மோத்திலால் நேரு. அப்போ அதனால் வந்து ஜின்னா வந்து எதிர்க்க வேண்டிய நிலை வந்து உருவாகுது. ஜின்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்களுக்கு செப்பரேட் எலக்ட்ரோட் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போது ஜின்னா இதை எதிர்த்து இவர் மோத்திலால் நேரு வெளியிட்ட அந்த 7 அம்ச கோரிக்கையை எதிர்த்து 14 அம்ச கோரிக்கையாக வந்து இவர் வந்து வெளியிடுறார். சரிங்களா? இது வந்து முக்கியம். டிசம்பர் 31 1928 வந்து நடக்குது. சரிங்களா? இதில் அந்த தேஜ் பகதூர் சாப்ரு அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. இவர் ஜின்னாவோட ரொம்ப நெருங்கியவர். இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தெல்லாம் உண்டாக்காது, ஏன்ப்பா அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருந்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். ஓகே. அதுக்கடுத்து 1927 இதே காலகட்டத்தில் தான் வந்து நீல் சிலை அகற்றம் போராட்டம் வந்து நடந்திருக்கும். இதில் தலைமை தாங்கினது யார் அப்படின்னா சோமயாச்சுலு அப்படிங்கிறவங்க. சரியா? சேரமான் குருகுல பிரச்சனை அப்படின்னா வரதராஜலு. சரிங்களா? நீல் சிலை அகற்றத்துக்கு தலைமை தாங்கினது சோமயாச்சுலு. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 1927. அதுக்கடுத்து 1937 இதுலேருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு ராஜாஜி வந்து ஆட்சி அமைப்பார், நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அந்த சமயத்தில் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கக்கூடிய சிலையை வந்து நீக்கியிருந்திருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எடுத்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா மெட்ராஸ் மியூசியத்தில் கொண்டு போய் வச்சுருந்துருப்பாங்க. ஓகேவா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. அடுத்து பாருங்கள், ஐஎன்சி செஷன் வந்து ஒன்று நடக்குது 1929 டிசம்பர் 31 வந்து நடக்குது. சரிங்களா? இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாகூரில் வந்து நடக்குது. யார் வந்து தலைவர் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வந்து தலைவராக இருக்கார். சரிங்களா? ஏன்னா இப்போது பிரச்சனை நடந்தது. நேரு அறிக்கை 1928 வந்து விடுறாங்க. சரி, ஓகே, இவங்க எல்லாமே அப்போஸ் பண்ணுறாங்க இல்லையா? அப்போது இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டும் விதமாக ஜவஹர்லால் நேரு வந்து தலைமையில் ஐஎன்சி செஷன் அப்படிங்கிறது நடக்குது லாகூரில். சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதனோட மொத்தம் 4 ரிசல்யூஷன் அப்படிங்கிறது எடுக்கப்படுது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இனிமேல் நாங்கள் வந்து பூர்ண சுவராஜுக்காக தான் நாங்கள் இனிமேல் போராட போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிக்கையும், அதுக்கடுத்து ராவி நதிக்கரையில் மூவண்ண கொடி வந்து நாங்கள் ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று அறிவிக்கிறாங்க. 1930 ஜனவரி 26 இண்டிபெண்டன்ஸ் டேவாக வந்து அறிவிக்கிறாங்க. சரிங்களா? 1930 சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது தொடங்க போகிறோம். சட்ட மறுப்பு இயக்கம் அப்படிங்கிறது காந்தியோட தலைமையில் நாங்கள் தொடங்க போகிறோம் அப்படிங்கிறது இங்கேயே சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மீரட் சதி வழக்கு. மீரட் சதி வழக்கு 1929 வந்து நடந்திருக்கும். மீரட் சதி வழக்கு என்ன அப்படின்னா பகத்சிங், பிகே தத் இவங்க 2 பேருமே பார்லிமெண்ட்டில் இந்த குண்டு வந்து வீசியிருந்துருவாங்க. அப்போது அதுக்கு போடப்பட்ட வழக்கு தான் மீரட் சதி வழக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து இந்த மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டா டி பிரகாசம், துர்காபாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பின்னாடி சிவில் டிசோபீடியன்ஸில் பார்ப்போம். என்ன அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கம், அந்த உப்பு சத்தியாகிரகம் இருக்கு இல்லையா, மெட்ராஸில் வந்து நடந்திருக்கும். டி பிரகாசத்தோட தலைமையில் துர்காபாய் அப்படிங்கிறவங்க உப்பு சட்டத்தை வந்து மீறி இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம சென்ட்ரலில் பொறுத்த வரைக்கும் ருக்மணி லக்ஷ்மிபதியை வந்து பார்ப்போம். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது கீழே இருக்குது, அதனால் நான் இப்போவே மேலே சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது 1930 சட்ட மறுப்பு இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்படுது. அதை உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேருந்து எங்கே அப்படின்னா சபர்மதியிலேருந்து தண்டி வரைக்கும். சரிங்களா? எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா 1930 மார்ச் 12 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இது எப்போ வந்து முடிவுக்கு வருது அப்படின்னா 1930 ஏப்ரல் 5 ஈவினிங்லலாம் வந்து எல்லாம் ரீச் ஆகிடுவாங்க. ஏப்ரல் 6 வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா உப்பு சட்டத்தை வந்து மீறி இருந்திருப்பாங்க. இதில் மொத்தம் டோட்டல் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 78 பேர் வந்து இதில் கலந்துருந்துருப்பாங்க. காந்தியோட வயது வந்து பார்த்திங்க அப்படின்னா 61 வந்து இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 24 நாள் வந்து இதை வந்து நடத்தியிருப்பாங்க. சரிங்களா? கிலோமீட்டரை பொறுத்த வரைக்கும் 375 கிலோமீட்டர், அப்படிலாம் 241 மைல். இது ஒரு டைமு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருந்தது. சரிங்களா? கிலோமீட்டரில் வந்து தப்பு பண்ணி வச்சுருந்தாங்க, தப்பாக கொடுத்துருந்தாங்க. அது நம்ம தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அந்தளவுக்கு. அதனால் நான் இதில் எழுதியிருக்கேன். சரிங்களா? நோட் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்து வந்து
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 13லேருந்து ஏப்ரல் 28 வரை வந்து நடந்திருக்கும். கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் வந்து நடந்திருக்கும். சரிங்களா, 240 கிலோமீட்டரில் வந்து நடந்திருக்கும். திருச்சி டு வேதாரண்யம். வேதாரண்யம் அப்படிங்கிறது தஞ்சையில் வந்து இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 12 நபர்கள் வந்து உப்பு வந்து மீறி இருந்திருப்பாங்க. சரிங்களா, ஓகே, இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த அப்போதைய தஞ்சை கலெக்டர் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா, கைது செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இதில் உதயவனத்தில் வந்து எதிர்த்து ஒரு மாநாடு வந்து நடந்திருக்கும். பிரகாசம், அதுக்கடுத்து நாகேஸ்வர் ராவ் இவங்களோட தலைமையில் வந்து உதயவனத்தில் எதிர்ப்பு மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்டிருக்காங்க அது. சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே சட்டத்தை வந்து மீறிறாங்க. ஏப்ரல் 6 சட்டத்தை மீறிறாங்க. காந்தியை வந்து கைது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா, டு பார்ட்டிசிபேட் த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருந்துருவாங்க. சரிங்களா, ஏன் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிறத ஃப்ளாஷ்பேக் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஏன் அந்த சிவில் டிசோபீடியன்ஸ் அப்படிங்கிறது ஏன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. காந்தி வந்து ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருந்துருப்பார். அதை நிராகரிச்சிருப்பாங்க. 1930 ஜனவரி 31க்குள்ளே இந்த இராணுவம் அப்புறம் ஆட்சி இதுக்கெல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பணிகளுக்கெல்லாம் செலவு வந்து குறைங்க, நில வருவாயை வந்து அந்த டேக்ஸ் வந்து 50% கம்மி பண்ணுங்கள், அரசியல் கைதிகள்லாம் இருக்காங்களே அவங்கள வந்து விடுதலை பண்ணுங்கள், உப்பு வரியை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கோரிக்கைகள் வந்து வைக்கிறார். எப்போது 1930 ஜனவரி 31க்குள்ளே எங்களுக்கு இதை வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்துச்சுன்னா மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒன்றும் ஸ்டாப் பண்ணலை. சரிங்களா, அப்போ காந்தி இர்வின் ஒப்பந்தம் மூலிமா வந்து இதெல்லாமே வந்து நடக்குது. அப்புறம் அவரும் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறார். சரிங்களா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சி ராஜாஜி வந்து தலைமையில் இந்த கேரளா, ஆந்திரா, வங்காளம் இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்திருக்கும். அதுக்கடுத்து கான் அப்துல் காபர் கான் அப்படிங்கிறவங்க வடமேற்கு எல்லையில் வந்து நடத்தி இருந்திருப்பாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரை வந்து எல்லை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கான் அப்துல் காபர் கான் அப்படிங்கிறவங்கள எல்லை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கான் அப்துல் காபர் கான் அப்படிங்கிறது தான் குதைக்கிட் மட்கர் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அதான் செஞ்சிலுவை சட்டை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்தை தொடங்கினது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா கான் அப்துல் காபர் கான் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். சரிங்களா, சரி, ஓகே. அதுக்கடுத்து ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இதுக்கு மேலே அப்படியே ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸாக வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர், செப்டம்பர், நவம்பர், NSN அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நவம்பர், செப்டம்பர், நவம்பர். ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் 1930 லண்டனில் வந்து நடந்திருக்கும். இதில் வந்து அம்பேத்கர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பார். சரிங்களா, அதான் இதில் வந்து அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நின்று நான் பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பார் அம்பேத்கர். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுக்கடுத்து ரெட்டமலை சீனிவாசனாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் கலந்துப்பாங்க. சரியா, அதுக்கடுத்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 7 1931 வந்து நடந்திருக்கும். இதில் காந்தி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பார். ஓகேவா, அதுக்கடுத்து தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 17 டிசம்பர் 24 வரைக்கும் நடந்திருக்கும் 1932. இதில் வந்து யாருமே வந்து பெருசாக வந்து கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் வந்து பிரச்சனை ஆயிரும். சரிங்களா, இது நம்ம இனிமேல் பின்னாடி வந்து பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து இது வந்து நடந்துச்சு அப்படின்னா, சைமன் அறிக்கை விட்டார் இல்லையா, இந்த இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து விட்டாங்கள்ல, அதை வந்து ஆராயணும். அதை வந்து என்னென்னா, அதை வந்து பிரிட்டிஷ் வந்து பார்த்துட்டாங்க. பிரிட்டிஷ் பார்த்துட்டு காங்கிரஸ் கூட வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தணும். சரிங்களா, ஏன்னா அப்போதைய இருந்த பெரிய கட்சி இது ஒன்று தானே, அதனால் இப்போ அவங்கக்கிட்ட தான் நம்ம பேசி முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைமன் அறிக்கையை வந்து ஆய்வு செய்கிறதுக்காக கூப்பிட்றாங்க. சரிங்களா, 1930 நவம்பர் மாதம் நடக்குது. லண்டனில் வந்து நடக்குது. இது யார் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா ராம்சே மெக்டொனால்ட் அப்படிங்கிறவங்க. சரிங்களா, அப்போதைய பிரிட்டிஷோட பிஎம்மாக வந்து இருந்திருப்பார். ஓகே, இதை வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா நிராகரிச்சிருந்திருப்பாங்க. நம்ம ஆனால் அம்பேத்கராக இருக்கட்டும், ரெட்டமலை சீனிவாசன் அவங்களாம் கலந்துப்பாங்க. ஆனால் இவங்க காங்கிரஸ் தானே முக்கியமான நபர்கள், ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, நிராகரிச்சிருந்திருப்பாங்க. ஏன் வந்து நிராகரிச்சிருந்திருப்பாங்க அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கம் அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்திருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் அங்கேயே பார்த்தது 1931 மார்ச் 5 வந்து போடுவாங்க. ஏன் அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் காந்தி வந்து கலந்துக்க வைக்கணும். சரிங்களா, ஓகே. காந்தியோட கோரிக்கை வந்து அக்செப்ட் பண்ணப்படுது. சரிங்களா, அக்செப்ட் பண்ணப்படுது. பொலிட்டீஷியன்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து உப்பு சட்டத்தை வந்து நீக்கிடுறாங்க. சரிங்களா, இது வந்து முக்கியம். இதில் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்நிய துணி புறக்கணிப்பு அப்படிங்கிறது நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்துருவாங்க. யார், இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் இந்தியர்கள்லாம் வந்து அந்நிய துணியை வந்து புறக்கணிக்கிறீங்களா, அதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்துருவாங்க. நான் அதனால தான் இதை வந்து முக்கியமாக நோட் பண்ணி வச்சுருக்குங்க. சரிங்களா,
அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. செப்டம்பர் 7, 1931 வந்து நடக்குது. சரிங்களா? இதில் அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, செப்பரேட் எலக்ட்ரோட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதுக்கு ஷெட்யூல்டு பீப்புளுக்காக எங்களுக்கு தனி தொகுதி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. காந்தி வந்து இதை மறுக்கிறாங்க. ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் இந்து முஸ்லீமையும் பிரித்து வச்சுருக்கீங்க. இதில் நீங்கள் ஹிந்துவில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு நீங்கள் தனி தொகுதி வந்து வேணும்னு கேட்டு இங்கேயுமே இந்த ஹிந்துக்களுமே வந்து நீங்கள் ஒரு சர்ச்சைக்குண்டான ஒரு விஷயமா வந்து ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து இதை வந்து என்றைக்குமே நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? அப்போது காந்தி வந்து அந்த சட்டமறுப்பு இயக்கத்தை தற்காலிகமாக வந்து நிறுத்தி வச்சுட்டு வந்திருப்பார். சரிங்களா? எதுக்கு அப்படின்னா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை நடக்கணும் அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. அதனாலேயே என்ன பண்ணியிருந்திருப்பார், பாஸ் பண்ணி வச்சுட்டு மட்டும் வந்திருப்பார். அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா காந்தி ஸ்டார்ட் பண்ணிட்டார். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணோன்னு என்ன, கைது தான். காந்தி கைது 1932 கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி எர்வாடா சிறைச்சாலையில் வந்து போட்டுடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஜான் 4 அந்த காலகட்டத்தில் வந்து நடக்குது. ஓகே. அதுக்கடுத்து கம்யூனல் அவார்டு அப்படிங்கிறது 1932 ஆகஸ்ட் 16 வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. கம்யூனல் ரெப்ரசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு வந்து கொடுக்கப்படக்கூடியதான் இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது. கம்யூனல் அவார்டு அப்படிங்கிறது நிறைய சமூகத்துக்கு வந்து கொடுக்கப்படுறது தான் வந்து கம்யூனல் அவார்டு. ஏன்னா இதில் வந்து முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க, இங்கே எல்லாத்துக்குமே வந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் இது வந்து கம்யூனல் அவார்டு. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து இதே 1932 தான் ஜனவரி 11 கொடி காத்த குமரன் அப்படிங்கிறவங்க வந்து உயிர் நீத்திருப்பாங்க. அந்த கொடியை காத்துட்டு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதே 1932 தான் ஆரிய பாஷ்யம் அப்படிங்கிறவங்க ஜனவரி 26 ஜார்ஜ் கோட்டையில் கொடி ஏற்றிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த டாபிக்குள்ளே வருவோம். ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மின்டோவை வந்து நீங்கள் சொல்லணும். ஃபாதர் ஆஃப் கம்யூனல் அவார்டு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ராம்சே மெக்டொனால்டை வந்து சொல்லணும். சரிங்களா? ஏன்னா இது நம்ம முன்னே வந்து பார்த்துட்டோம். அதனால தான் நம்ம வந்து இங்கேயும் ஒரு டைம் எழுதியிருக்கு, பார்த்து வச்சுக்கணும். சரி, ஓகே. இதில் விமென்ஸுக்கு அன்டச்சபிலிட்டிக்காக இருக்கட்டும், சீக்கியர்களுக்கு, ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்கு, அதுக்கடுத்து கிறிஸ்டியன்ஸ்க்கு, இப்படியே நம்ம சொல்லிகிட்டே போகலாம். சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஷெட்யூல்டு கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 71 148 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா பூனா பேக்ட் இப்போ கீழே வரப்போகுது. இது கொஞ்சம் முன்னாடியே எனக்கு பார்த்து வச்சுக்கோங்க. 71 148 இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இது நம்ம பார்க்கலாம். கீழேருந்து இப்படி மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கலாம். பூனா பேக்ட் மூலிமா வந்திருக்கும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்போது காந்தி வந்து என்ன பண்ணார், 1932 வந்து காந்தி கைதாயிட்டார். எர்வாடா சிறைச்சாலையில் இருக்கார். சரிங்களா? பூனேயில் இருக்கக்கூடிய எர்வாடா சிறைச்சாலை. இதில் காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா செப்டம்பர் 20 காந்தி உண்ணாவிரதம் அப்படிங்கிறது எர்வாடா சிறைச்சாலையிலே ஆரம்பிக்கிறார். சரிங்களா? அப்போது ஒரு 4 நாள் கழிச்சு செப்டம்பர் 24 காந்திக்கும் அம்பேத்கருக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம், பூனா பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. காந்தி மறுபடியும் இதை தான் சொல்கிறார், உங்களுக்கு தனி தொகுதியெலாம் நான் உங்களால் கொடுக்க முடியாது, உங்களுக்கு என்ன பண்ணுற ரிசர்வ்டு சீட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 71 148 இதை தான் அங்கே மேலே எழுதியிருக்கேன். சரிங்களா? 71 148. அதுக்கடுத்து சட்டப்பேரவையில் கிட்டத்தட்ட ஒரு 18% வந்து நான் ஒதுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இதில் 10th புக்கில் வந்து ஒன்று கொடுத்துருந்துருப்பாங்க பாக்ஸ் கண்டென்ட்டில். காந்தி வந்து தீண்டாமை ஒழிப்புக்கு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரையும் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டு இருந்தவர் இதில் வந்து ரியலைஸ் பண்ணுவார், ஓ இந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து தாழ்த்தப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வந்து ஒரு சில வருஷம் வந்து ஓடி இருந்திருப்பார். சரி பாருங்கள் பார்ப்போம். சில ஆண்டுகள் வந்து தீண்டாமைக்கு எதிராக வந்து போராடினார். சரிங்களா? அதுக்கடுத்து சத்தியாகிரக ஆசிரமம் அப்படிங்கிறது வார்தாவில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாற்றம் வந்து பண்ணிடுறாரு. அதுக்கடுத்து அரிஜனர்கள்லாம் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஒரு பத்திரிகை வந்து தொடங்குறாங்க. சரிங்களா? 1933 வந்து தொடங்குறாங்க. அப்புறம் நிறைய பயணம் வந்து மேற்கொள்கிறாரு. ஹரிஜனர் சேவை சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை வந்து அமைக்கிறாரு. 1933 ஜனவரி 8 கோவில் நுழைவு நாள் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுது. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து புரட்சிகர நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க 10th புக்லேயே தான். 1924 இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படிங்கிறது கான்பூரில் வந்து தொடங்கியிருந்திருப்பாங்க. சரிங்களா? அதான் வந்து ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? HRA அப்படின்னு சொல்லிட்டு 1925 ராம் பிரசாத் பிஸ்மில், அதுக்கடுத்து அஷ்ஃபாக் உல்லா கான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க 2024 ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இந்த லக்னோவில் காகோரி அப்படிங்கிற இடத்துல வந்து அரசு பணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கொள்ளையடிச்சிடுறாங்க. இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காகோரி சதி வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைது பண்ணிடுறாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து
ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன், நம்ம இங்கே ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாருங்கள், பஞ்சாபில் இருக்கக்கூடிய பகத்சிங்கும் அதுக்கடுத்து சுக்தேவ் இவங்க 2 பேருமே வந்து அதை மீண்டும் வந்து அமைச்சு நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. 1928 என்ன நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா சமதர்மம் அப்படிங்கிற வேர்டை வந்து ஆட் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, சரி ஓகே. அதுக்கடுத்து சாண்டர்ஸ் படுகொலை. அடுத்து பாருங்கள் சாண்டர்ஸ், சரிங்களா. சாண்டர்ஸ் கொலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சாண்டர்ஸ் கொலை வந்து என்ன நடக்கும் அப்படின்னா லாலா லஜ்பத் ராய் வந்து தாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா. அந்த லாலா லஜ்பத் ராயை தாக்குனதுனால இவர் தாக்குனது யார் அப்படின்னா சாண்டர்ஸ் அப்படிங்கிறவர் தாக்கியிருந்திருப்பார். அவரை வந்து கொலை பண்ணியிருந்திருப்பாங்க இந்த பகத்சிங்கும் அதுக்கடுத்து ராஜ்குரு அப்படிங்கிறவங்க, சரிங்களா. டிசம்பர் 17, 1928. இதே மாதிரி அங்கே ஒன்று பார்த்தோம், உதம் சிங் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா மைக்கேல் ஓட்டையர் அப்படிங்கிறவர் வந்து கொலை பண்ணியிருந்திருப்பார். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1940, இது மார்ச் 30, சரிங்களா. இது டிசம்பர் 17, 1928 ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து 1929 சட்டப்பேரவையில் வந்து குண்டு வீசுகிறாங்க, புகை குண்டு. யார் அப்படின்னா பகத்சிங்கும் BK தத் அப்படிங்கிறவங்க 2 பேரும் இணைஞ்சு, சரிங்களா. இதில் வந்து தூக்கில் போட்டுருவாங்க. 1931 மார்ச் 23 வந்து தூக்கில் போட்டு வந்திருப்பாங்க. இது நம்ம முன்னே பார்த்தாச்சு, சரிங்களா. என்ன வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு, அதில் முன்னே பார்த்துருப்பீங்க. ஓகேவா, ஓகே. இதில் வந்து பகத்சிங் வந்து பகத்சிங்கும் BK தத்துவம் ஒரு முழக்கம் வந்து ஏற்படுத்துகிறாங்க. இன்குலாப் ஜிந்தாபாத், அதுக்கடுத்து பாட்டாளி வர்க்கம் ஆள்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 முழக்கம் வந்து ஏற்படுத்துகிறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. சிட்டாகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல், சூரியசென் அப்படிங்கிறவர் தொடர்புடையவராக இருந்திருப்பார். 1930 வந்து நடந்திருக்கும், சரிங்களா. சூரியசென் வந்து 1933 வந்து கைது பண்ணிடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிலில் வந்து போட்டுருந்துருப்பாங்க, சரிங்களா. இதே 1933 தான் ஹரிஜன் பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு காந்தியால் வந்து தொடங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னே வந்து பார்த்தோம், சரிங்களா. அதுக்கடுத்து புக்கில் இன்ஃபர்மேஷனு 1930 இந்தியா பொது உடைமை கட்சி அப்படிங்கிறது வலுப்பெற்று இருந்திருக்கும் 1930 அந்த காலகட்டத்தில். அதுக்கடுத்து 1934 வந்து தடை இருந்திருக்கும். அதுக்கடுத்து 1942 பிரிட்டிஷ்க்கு வந்து ஃபேவராக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தடை நீக்கி இருந்திருப்பாங்க 1942. அதுக்கடுத்து 1934 காங்கிரஸ் சமதர்ம, அதாவது சோஷலிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. யாருனால அப்படின்னா ஜெயபிரகாஷ் நாராயணன், அதுக்கடுத்து நரேந்திர தேவ், அதுக்கடுத்து மினிம சாணி அப்படிங்கிறவங்க 3 பேரால் உருவாக்கப்பட்டது தான் காங்கிரஸ் சமதர்ம கட்சி அப்படின்னு சொல்லிட்டு 1934 வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து காந்தி வந்து சுயராஜ்யத்தை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதனால உண்மையான சுயராஜ்யம் அப்படிங்கிறது கிடைக்காது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா ஒரு சிலர் இப்போ இவங்க அதிகாரத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும், அவங்க அதிகாரத்துக்கு வந்தால் நம்ம சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது தப்பு, சரிங்களா. அது வந்து ஒரு சுயராஜ்யமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு அதிகாரி ஒரு அலுவலர் வந்து தப்பு பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு மக்கள் வந்து போய் அவங்கக்கிட்ட என்ன பண்ணலாம், கேள்வி வந்து கேட்குற விதமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து சுயராஜ்யம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து வந்திருக்கும். இதில் முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா மாகாணத்தில் வந்து தன்னாட்சி, சரிங்களா. மத்தியில் வந்து இரட்டையாட்சி, மாகாணத்தில் தன்னாட்சி. ஏன்னா இப்போ தான் வந்து தன்னாட்சி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. மத்தியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இரட்டையாட்சி தான் வந்து இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து கூற்றுக்காலனில் கேட்பாங்க, சரிங்களா. மாகாணத்தில் தன்னாட்சி, மத்தியத்தில் இரட்டையாட்சி. அதுக்கடுத்து அகில இந்திய கூட்டமைப்பு ஏற்பட வேணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 மாகாணம், அதுக்கடுத்து 6 தலைமை ஆணையராக கொண்டு ஒரு மாகாணம் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னும், அதுக்கப்புறம் எல்லா துறைகள்லையுமே வந்து இந்திய அமைச்சர்கள் வந்து கண்ட்ரோல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. அதுக்கடுத்து வாக்குரிமையை பொறுத்த வரைக்கும் சொத்தோட அடிப்படையில் தான் வந்து வாக்குரிமை அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படி அந்த சொத்துரிமை அடிப்படையில் கொடுத்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 10% மட்டும்தான் ஓட்டர்ஸ் வந்து இருந்தாங்க. ஏன்னா பணக்காரங்க 10% தான், அதனால். அதுக்கடுத்து பர்மா வந்து இந்தியாவில் வந்து பிரிஞ்சிருக்கும். இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 1935 ஆக்டில் தான் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, பர்மாவை இந்தியாவில் வந்து பிரிச்சிருந்திருப்பாங்க, சரிங்களா. அப்புறம் ஃபெட்ரல் பேங்காக இருக்கட்டும், ஃபெட்ரல் கோர்ட், இது எல்லாமே 1935 ஆக்டில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து எலெக்ஷன் 1937 வந்து ஒரு எலெக்ஷன் வந்து நடக்குது. காங்கிரஸோட ஃபஸ்ட் மினிஸ்ட்ரி 1937, சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 11 மாகாணத்தில் 7 இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்து வெற்றி பெறுறாங்க. 8வது மாகாணமாக கூட்டணி கட்சியோட, அதான் அசாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அசாம் வேலி பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இது யார் வந்து தொடங்கியிருந்திருப்பாங்க அப்படின்னா சர் முகமது சாதுல்லா அப்படிங்கிறவர் தொடங்கியிருந்திருப்பார். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. இது ஒரு என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா சென்னையில் மது விலக்கு வந்து அமல்படுத்தியிருந்திருப்பார். அமல்படுத்தணுன்னு அதனோட ரெவன்யூ வந்து
ஈடுகட்டுற விதமாக வந்து சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தி இருந்திருப்பார். சரிங்களா? அதுக்கடுத்து மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், அது பண்ணியிருந்திருப்பார். நீல் சிலை அகற்றத்தை வந்து நம்ம முன்னே பார்த்தோம் 1937. இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து செகண்ட் வேர்ல்டு வாரை பொறுத்த வரைக்கும் 1939 வந்து நடந்திருக்கும். இது வந்து அந்த ஜெர்மனி, பிரிட்டிஷு அப்படின்லாம் சொல்லிட்டு அச்ச நாடுகள், நேச நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருந்திருப்பாங்க. இது அப்படியே கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இங்கிலாண்டில் வந்து பிஎம்மாக வந்து யார் இருந்தாங்க? செகண்ட் வேர்ல்டு வாருங்க போது இங்கிலாண்டில் வந்து பிஎம்மாக யார் இருந்தாங்க அப்படின்னா வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். சரிங்களா? இவர் ஒரு கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் சேர்ந்தவர். பழமைவாத கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வைஸ்ராயாக வந்து செகண்ட் வேர்ல்டு வாருங்கும் போது யார் இருந்தாங்க அப்படின்னா லார்ட் லின்லித்கோ அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, காங்கிரஸ் பெர்மிஷன் வந்து வாங்காமையே இந்திய மக்களை வந்து அதில் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, ஈடுபடுத்தியிருப்பாங்க. அதனால் 1939 டிசம்பர் 22 எல்லாருமே வந்து காங்கிரஸில் இருக்கவங்க எல்லாருமே ராஜினாமா வந்து பண்ணுறாங்க. காங்கிரஸ்லேருந்து பதவி விலகிறாங்க. இது 1939 டிசம்பர் 22 முகமது அலி ஜின்னா என்ன வந்து சொல்கிறாரு அப்படின்னா டே ஆஃப் டெலிவரன்ஸ், மீட்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து தேசிய இயக்கம் வந்து 2ஆம் உலகப் போர் அந்த சமயத்தில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இதை பாருங்கள், காந்தி வேட்பாளர் வந்து பட்டாபி சீதாராமையா அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்கள வீழ்த்தி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா வெற்றி பெற்றிருந்திருப்பார். சரியா? அப்போ நிறைய வந்து எதிர்ப்பு வந்து ஏற்படும். அதிலிருந்து விலகிடுவார். சரிங்களா? இவர் வெளியே வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா ஃபார்வர்டு பிளாக் கட்சி அப்படிங்கிறத ஆரம்பிப்பாங்க. 1939 ஜூன் மாதத்தில் ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின். இதில் வந்து என்ன அப்படின்னா என்ன மந்த்துன்னு கேட்டிருந்தாங்க. 1939 எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஜூன் மாதம் அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? ஓகே. இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பொது உடைமைவாதிகள் வந்து மக்களின் போர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இதுதான் ஆங்கிலேயர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த போனதுலேயே நம்ம பார்த்தோம் இல்லையா, பொது உடைமை கட்சி வந்து தடை பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த தடை வந்து நீக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து தலைவராக 2 ஐஎன்சி செஷனில் வந்து தலைவராக இருந்திருப்பார். ஒன்று ஹரிபுரா, இன்னொன்று திரிபுரி அப்படிங்கிற ஒரு செஷனில். ஹரிபுரா வந்து 1938, திரிபுரி வந்து 1939 வந்து நடந்திருக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ஆகஸ்ட் ஆஃபரை பொறுத்த வரைக்கும் 1940 ஆகஸ்ட் 8 வந்து வெளியிடுறாங்க. இதை வழங்கினது யார் அப்படின்னா லார்ட் லின்லித்கோ அப்படிங்கிறவர் வழங்குறாரு. சரிங்களா? இதில் என்ன அப்படின்னா உறுதிமொழி வந்து ஒன்று மேற்கொள்கிறாரு. இந்திய வைஸ்ராய் நிர்வாக குழுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக இந்தியன்ஸ் வந்து நான் சேர்க்கிறேன், இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் வந்து நான் வந்து அங்கீகரிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி ஆகஸ்ட் ஆஃபரில் சொல்கிறாங்க. ஆனால் இது ரிசல்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து டொமினியன் தஸ்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ காங்கிரஸ் வந்து இதையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 21 1940 இதுதான் வந்து மைண்ட் செட்டு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. சரிங்களா? தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் வந்து போய்கிட்டு இருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார் முடிகிற சமயத்தில் எல்லாருமே அவங்களே வந்து பிரிட்டிஷே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக டயர்டாக இருந்திருப்பாங்க. எல்லாம் அங்கங்கே அவங்கவுங்க தனித்தனியாக சத்தியாகிரகம் வந்து தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து முடிவு பண்ணியிருந்திருப்பார். எதுக்கு அப்படின்னா ஆகஸ்ட் ஆஃபர் வந்து ஆகஸ்ட் ஆஃபர் கொடுத்தாங்களே ஆகஸ்ட் 8 1940 இதை எதிர்த்து வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா அப்படிங்கிறது தொடங்கியிருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1940 அக்டோபர் 17 வந்து ஆச்சாரியா வினோபா பாவே அப்படிங்கிறவர் தொடங்குறாரு. எங்கே அப்படின்னா பவுனர் ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு பூனேயில் ஒரு ஆசிரமம் வந்து இருக்குது. இதில் வந்து தொடங்குறாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரு வந்து தொடங்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎஸ்எஸ் ராஜன் அப்படிங்கிறவங்க தொடங்குறாங்க. சரிங்களா? இவர் தான் வந்து தமிழ்நாட்டில் முதல் சத்தியாகிரகி அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இது வந்து முக்கியம். இதனோட ரிசல்ட் என்ன நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு மேலே மக்கள் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா? இது வந்து முக்கியம். முஸ்லீம் லீக் காங்கிரஸ் அப்படிங்கிறது 1940 மார்ச் 23 அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா லாகூரில் வந்து ஒரு மீட்டிங் வந்து கூடியிருந்திருப்பாங்க. தனிநாடு தீர்மானம் அப்படிங்கிறது முதல் முறையில் வந்து நிறைவேற்ற வந்து படும். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற வேர்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஹ்மத் அலி அப்படிங்கிறவங்க வந்து பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. முதல்ல வந்து பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. இது முக்கியம். 1933 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அதுக்கடுத்து 1941 PL ஹார்பர் அட்டாக், இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத விட்டுருங்க. அதுக்கடுத்து 1942 பொறுத்த வரைக்கும் கிரிப்ஸ் மிஷன் வந்து
வராங்க. டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 22, 1942 வந்து போட்டிருந்திருப்பாங்க. இது எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, செகண்ட் வேர்ல்டு வாருக்கு வந்து சப்போர்ட் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட மிஷன் தான் இந்த கிரிப்ஸ் மிஷன் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து யார் வந்து யார் வந்து தலைமையாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டஃபோர்டு கிரிப்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து தலைமையாக இருக்காங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், மறுபடியும் டொமினியன் தான் தரேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து அப்படிங்கிறது தரேன் அப்படிங்கிறாங்க. காந்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு ஓம் பேங்கே வந்து திவாலாக போகுது, நீ பின்னாடி தேதியிட்டு நீ வந்து செக் கொடுக்குற அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா இதை வந்து எதிர்த்து பேசியிருந்திருப்பார். அடுத்து பாருங்கள் 1942 1942 வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா மோகன் சிங் வந்து ஆசாத் ஹிந்த் ஃபாவ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. சரிங்களா? மலாயில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து மலேசியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பின்னாடி வந்து ராஜ் பிஹாரி கோஸ் கிட்ட இந்த இயக்கம் அப்படிங்கிறது போகுது. அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட வந்து 1943 வந்து இந்த ஆசாத் ஹிந்த் ஃபாவ்ஜி அப்படிங்கிறது போகுது. இது நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3 படைப்பிரிவுகள் வந்து இருக்குது. காந்தி, அதுக்கடுத்து நேரு, ஜான்சி ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜான்சிக்கு வந்து தலைமை தாங்கினது யார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. லட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. சுபாஷ் சந்திர போஸ் பொறுத்த வரைக்கும் 1941 மார்ச் மாதம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாறுவேடம் அணிஞ்சு ஆப்கானிஸ்தான்லாம் போயிருந்திருப்பார். அதுக்கடுத்து சோவியத் யூனியனோட ஆதரவு வந்து பெற முயன்றிருப்பார். அதுவும் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும். ஜெர்மனிக்கு போயிருப்பார். அதுக்கப்புறம் ஜப்பானில் வந்து நீர்மூழ்கி கப்பல் வழியாக வந்து போயிருந்திருப்பார் அப்படின்னு கொடுத்துருந்துருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நீர்மூழ்கி கப்பலில் 1943 பிப்ரவரி மாதம். சரிங்களா? இதெல்லாம் சும்மா டேட்டா தான், ஞாபகம் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? இதில் ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, யார் வந்து சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை வந்து நிறுவனது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இது, ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இந்த ரெஜிமெண்ட்லாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து போவோம். 1942 ஆகஸ்ட் 8 இதில் என்ன நடக்குது அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறது வந்து நடக்குது. சரிங்களா? இதில் தான் வந்து காந்தி உச்சபட்ச கோவப்பட்ட இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரே அஹிம்சை முறை தான், அவரே கோவப்பட்ட இயக்கம் எதுன்னு கேட்டாங்கன்னா இதை சொல்லலாம். நம்ம செய் அல்லது செத்துமடி அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பார். சரிங்களா? ஓகே, என்ன அப்படின்னா நான் அதாவது அதில் பாருங்கள், காந்தி ஒரு கூற்று சொல்லியிருந்திருப்பார், நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம், சுதந்திரம் நம்ம பெற்று தருவோம், அப்படி இல்லை அப்படின்னா அதான் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை வந்து காண உயிரோட இருக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பார் காந்தி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சரி, ஓகே. இதில் என்ன நடக்குது அப்படின்னா அனைத்து காங்கிரஸ் மெம்பர்ஸையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆகஸ்ட் 8 வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்குது. ஆகஸ்ட் 9 அடுத்த நாளே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மெம்பர்ஸையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்பாயில் வந்து இந்த செஷன் அப்படிங்கிறது நடக்குது. அரெஸ்ட் வந்து பண்ணிடுறாங்க. சரிங்களா? இப்போது காமராஜர் மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அரக்கோணத்துலேருந்து இறங்கி எஸ்கேப் ஆயிடுறாரு. சரிங்களா? இது வந்து நம்ம புக்கில் தான் கொடுத்துருந்துருப்பாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து காமராஜர் வந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுதல் அரசியலோட தற்கொலை அப்படின்ட்டு சொன்னது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ரீசெண்டாக இப்போது 25 வந்து நடந்தது தான். சரிங்களா? யார் சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா பெரியார் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேவா? இதை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜாஜி இருக்கார் பார்த்தீங்களா, ராஜாஜி அப்படிங்கிறவர் இதில் வந்து ஜாயின் பண்ணியிருந்திருக்க மாட்டார். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், நம்ம ஒரு புக் கண்டென்ட்டில் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க சமதர்ம சோஷியலிச தலைவர்கள்லாம் வந்து அவங்க என்னென்ன பங்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமான 2 பேர் வந்து முக்கியம், ஜெயபிரகாஷ் நாராயண், அதுக்கடுத்து ராமானந்த் மிஸ்ரா அப்படிங்கிறவங்க 2 பேர் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா திரைமறை வேலைகள்லாம் வந்து நிறையா ஈடுபட்டு இருந்திருப்பாங்க, ஜெயிலிருந்து வந்துட்டு. சரிங்களா? ஓகே, இது சும்மா இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பெண் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அருணா ஆசாபலி அப்படிங்கிறவங்களும், அதுக்கடுத்து உஷா மேத்தா வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, ரகசிய வானொலி வந்து நடத்திட்டு இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 1942 நவம்பர் வரைக்குமே இது வந்து இந்த ரகசிய வானொலி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஓகே, காந்தி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1943 பிப்ரவரி மாதம் 21 நாள் வந்து உண்ணாவிரதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறாரு. 1944 விடுதலை வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. இது சும்மா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம புக்கில் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அரெஸ்ட் பண்ணாங்களே அந்த 2 இதில் அரெஸ்ட் பண்ணோன்னா இந்த பிப்ரவரி மாதம் 1943 21 நாள் உண்ணாவிரதம் இருப்பார். உடல்நிலை வந்து மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1944 விடுதலை வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. இதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம் 1924 வந்து வகுப்புவாத அரசியல் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஹிந்து முஸ்லீம் கொஞ்சம் நபர்கள், அவங்களுக்காக வந்து உண்ணாவிரதம் வந்து இருந்திருப்பார். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இதில் பாருங்கள் 1918 1924 இந்த 2 இயர்லையும் பார்த்தீங்கன்னா 21 நாள் உண்ணாவிரதம் அப்படிங்கிறது காந்தி இருந்திருப்பார். 1932 அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 20 24
அப்போ வந்து இருந்திருப்பார். சரிங்களா? ஏன்னா 24ல் வந்து அம்பேத்கருக்கும் காந்திக்கும் வந்து பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்துருப்போம். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 1944 டெல்லி சலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்திருக்கும். சரிங்களா? 1944 மொத்தம் 2 நிகழ்வு. இது ஒன்று ராஜாஜி ப்ரொபோசல். ஹிந்துவும் முஸ்லீமும் சரிங்களா 2 பேரும் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா ரொம்ப சர்ச்சையாக வந்து சண்டை கட்டிட்டு இருந்திருந்திருப்பாங்க. அப்போ அதை தவிர்க்கிற விதமாக வந்து ராஜாஜி வந்து ப்ரொப்போசல் வந்து விடுவார். சரிங்களா? என்னன்னா ஒரு அறிக்கையை வந்து விடுவார். பின்னாடி காந்தியால் வந்து அதை அக்செப்ட் பண்ணப்படும் வைங்களேன். 1944 டெல்லி சலோ பார்ப்போம். இதில் அந்த மலாய் சரிங்களா மலாய் அப்புறம் அதே மலேசியா ஜப்பான் இவங்க 2 பேரோட ஆதரவோடு என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெல்லி வந்து புறப்பாடு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லைன் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அப்படிங்கிறது தோல்வி அடைஞ்சிருக்கும். சரிங்களா? என்ன அப்படின்னா அது வந்து ஆர்மியை திரட்டிக்கிட்டு எங்கே போகணும், டெல்லி வந்து போய் நம்ம சண்டை போடுறது தான். இதை என்ன பண்ணிடுவாங்க, ஐயனை வந்து அடக்கிடுவாங்க. சரிங்களா? இது வந்து முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் இந்த பாருங்கள் முன்னே பார்த்தோம், சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவில் தற்காலிக அரசாங்கத்தை வந்து நிறுவனது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறது சொல்லணும். சரிங்களா? ஓகே. இதில் 3 முக்கிய நபர்களை வந்து கைது பண்ணியிருந்திருப்பாங்க தேச துரோக வழக்கை போட்டு. ஷானவாஸ் கான், பிரேம்குமார் ஷெகல், அதுக்கடுத்து ஜிஎஸ் தில்லான் அப்படிங்கிறவங்க 3 பேர்த்த. சரிங்களா? அப்போ இவங்களுக்கு நடத்தப்பட்ட விசாரணை தான் ஐஎன்ஏ ட்ரையல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? பிளேஸ் வந்து எங்கே அப்படின்னா நியூ டெல்லியில் செங்கோட்டையில் வந்து நடக்கும் 1945. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. அப்போது இவங்க காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்காக தான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அப்போது காங்கிரஸ் வந்து ஒரு இயக்கத்தை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதான் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க, பாதுகாப்புத்துறை கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இதில் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, புலாபாய் தேசாய், அதுக்கடுத்து தேஜ் பகதூர் சாப்ரு, ஆசப் அலி இவங்களெல்லாம் கொண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாதுகாப்புத்துறை கமிட்டி அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இதில் ஃபஸ்ட்டு என்ட்ரி ரெட் ஃபோர்ட்டுக்குள்ளே வந்து யார் உள்ளே போகிறாங்க அப்படின்னா புலாபாய் தேசாய் அப்படிங்கிறவர் போகிறாரு. சரிங்களா? ஜவஹர்லால் நேருவும் போகிறாரு. ஜவஹர்லால் நேரு வந்து கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு அப்புறமா அந்த கோட் வந்து போடுறாரு. சரிங்களா? ஏன்னா 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் கழட்டி வச்ச கோட்டை இப்போ தான் வந்து போடுறாரு. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வாதாடி அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணப்படுது. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 1945 இங்கிலாண்டில் எலெக்ஷன் வந்து நடக்குது. இதில் வந்து 2 கட்சி. என்னென்ன கட்சி அப்படின்னா பழமைவாத கட்சி ஒன்று, அதுக்கடுத்து தொழிலாளர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. பழமைவாதம்னு என்னது, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. அதுக்கடுத்து தொழிலாளர் கட்சி அப்படின்னா அந்த லேபர் பார்ட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா வின்ஸ்டன் சர்ச்சில். லேபர் பார்ட்டியில் அட்லி வந்து நிற்கிறார். சரிங்களா? ஓகே. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேபர் பார்ட்டியை வந்து வின் பண்ணிடும். அட்லி வந்து வின் பண்ணிடுவார். அட்லி என்ன சொல்கிறாரு அப்படின்னா 1948 உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துறோம் அப்படின்னு வந்து சொல்கிறார். சரிங்களா? ஏன் வந்து இவங்க ஜெயிச்சதுனால தான் நம்மளுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கூட கிடச்சிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1945 வேவல் திட்டம் அப்படிங்கிறத ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. சிம்லா மாநாடு அப்போ தான் நடந்திருக்கும். சரிங்களா? சிம்லா மாநாட்டில் இந்த வேவல் திட்டத்தை வந்து விவாதிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் கூட்டியிருப்பாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 1945 ஜூன் 14 வந்து இந்த வேவல் திட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து சிம்லா மாநாடு. சிம்லா மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காங்கிரஸ், முஸ்லீம் லீக் இவங்க 2 பேர்த்தையும் வந்து கூட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்லா மாநாடு வந்து வச்சுருந்துருப்பாங்க. அங்கேயும் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா சண்டையை போட்டு பெருசாக ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது முடிவு எடுத்திருக்கப்படாது. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள் 1946 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரின் மியூட்டினி அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதான் ராயல் இந்தியன் நேவி, இந்திய கடற்படை கிளர்ச்சி அப்படிங்கிறது நடந்திருக்கும். சரிங்களா? இதில் வந்து இந்தியன் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய பிசி தத் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா பாம்பே மாகாணத்தில் வேலை செஞ்சுட்டு வந்துருந்துருப்பார். என்னென்னா ஒரு கப்பலில் வந்து வேலை செஞ்சுட்டு வந்துருப்பார். அந்த கப்பலோட பேர் என்ன அப்படின்னா HMIS தல்வார் அப்படிங்கிற கப்பல். அந்த கப்பல் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா குவிட் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வந்திருப்பார். அதான் வெள்ளையனே வெளியேறிக்கம்னு பார்த்தோம்ல, அது இங்கிலீஷில் வந்து எழுதியிருந்திருப்பார் குவிட் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்தியா விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. இதை வந்து பிரிட்டிஷ் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவருக்கு வந்து தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. சரிங்களா? இதை வந்து கராச்சி முழுசாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் வந்து பரவுது. சரிங்களா? அதை பரவி அதுக்கப்புறம் HIMS ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் வந்து நம்ம இந்தியர்களால் வந்து ஆரம்பிக்கப்படுது. அதுக்கடுத்து இம்பார்ட்டண்டான கொஷின் ஏரியா என்ன அப்படின்னா இதை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறது சொல்லணும். சரிங்களா? எதுக்கு இந்த ரின் மியூட்டினியோட அந்த சச்சரவை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 1946 கேபினட் மிஷன் வந்து வராங்க.
அட்லி என்ன சொன்னார், நாங்கள் 1948க்கு முன்னாடி நான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருவோன்னு சொல்லிடுறாரா? சரி, ஓகே. அதை அசம்பிளியை வந்து நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்களா? உருவாக்குறதுக்கு ஒரு குழு வந்து அமைக்கிறாரு. அந்த குழுவில் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸு, ஏவி அலெக்சாண்டர், ஃபெத்திக் லாரன்ஸ் அப்படிங்கிற 3 பேர் வந்து இருக்காங்க. இந்த ஃபெத்திக் லாரன்ஸ் அப்படிங்கிறவங்க தான் தலைமை. சரிங்களா? இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்திருக்காங்க. இவங்க 3 பேரையும் கூட கேட்டிருந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து வேணும். ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்டர் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வேணும். சரிங்களா? அதான் இடைக்கால அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர் கவர்மெண்ட் அப்படின்னா அதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஜின்னா அதை வந்து தீவிரமாக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எதிர்க்கிறாரு. சரிங்களா? ஏன்னா இவங்களுக்கு தனிநாடு கோரிக்கை அப்படிங்கிறது சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இவங்க பாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு இவங்க கிட்ட இருந்து தனிநாடு அப்படிங்கிறது நம்ம பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை தீவிரமாக வந்து எதிர்த்து இருந்திருப்பார். 1946 செப்டம்பர் 2 இன்டர் கவர்மெண்ட் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க. சரிங்களா? இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. ஜவஹர்லால் நேரு வந்து தலைமையில் வந்து உருவாக்கப்படுது. கிட்டத்தட்ட 14 போர்ட்ஃபோலியோ 14 இலாக்காக்களில் கொண்டு வந்து இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உருவாக்குறாங்க. ஜின்னா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா செப்பரேட் கண்ட்ரி எங்களுக்கு வந்து வேணும். முன்ன வந்து செப்பரேட் எலக்ட்ரோட் வேணும், தனி தொகுதி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ நாங்கள் செப்பரேட் கண்ட்ரியே எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபினட் மிஷன் கிட்ட போய் கேட்குறாங்க. கேபினட் மிஷன் இதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போது கோவமானவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1946 ஜின்னா வந்து டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படிங்கிறத அறிவிக்கிறார். சரிங்களா? டேட் எப்போ? ஆகஸ்ட் 16. டோட்டல் ஹிந்துவும் அப்புறம் ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கலவரத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து ஈடுபடுறாங்க. மிகவும் அதில் பாதிக்கப்பட்ட இடம் வந்து கேட்டாங்க அப்படின்னா நவகாளி அப்படிங்கிறது. சரிங்களா? ஃபுல்லாக ரத்த வெள்ளமாக வந்து ஓடிட்டு இருந்திருக்கும் இந்த பிளேஸில். சரிங்களா? நவகாளி வந்து எங்கே இருக்குது? பெங்கால் வந்து இருக்குது. அதுக்கடுத்து 1947 பிப்ரவரி 20 அட்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஜூன் 30 1948க்குள்ளே எல்லா பவரையும் நாங்கள் இந்தியா கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வெளியேற போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து 1947 மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. அதை ஜூன் 3 பிளான்னு கூட சொல்லுவாங்க. இந்த டேட் வந்து ஜூன் 3 பிளான்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிறதுக்கு ஒரு எல்லை ஆணையம் வந்து அமைக்கிறாங்க. யாரோட தலைமையில் அப்படின்னா ராட்க்ளிஃபோட தலைமையில் வந்து அமைக்கிறாங்க. தனியாக பிரிக்கிறாங்க. பாகிஸ்தான் அப்படிங்கிறது தனி நாடாக வந்து மாறுது. சரிங்களா? 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து போடுறாங்க. டேட் வந்து எப்போ போட்டாங்க அப்படின்னா ஜூலை 18 வந்து போடுறாங்க. அட்லாஸ்ட் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். ஐஎன்எம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து முடிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஏதாவது பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி வந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது டிகிரி ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். அது நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? நன்றி.